இன்னைக்கு யாரையுமே காணா. ஒருவேளை ட்விட்டர் பக்குங்கிறதுனால அப்படியே எல்லாரும் போயிட்டாங்களா? ஆடியோ லான்ச் பார்த்துட்டு இருப்பாங்க ப்ரோ. ரைட்டு. சரி, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஆரம்பிப்போம். யாரும் வராங்கன்னா பார்ப்போம். இல்லையா நம்ம எப்பவும் போல ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். கோஸ்டே காணுமே. அவரும் ஆடியோ லான்ச் தான் பார்த்துட்டு இருக்காரு போல இருக்கு. சிம்பு இப்பதான் பேசி முடிச்சிருக்காரு. அப்படியா? அவர் என்ன பேசுறாரு நீங்களே அப்டேட் பண்ணிருங்க அப்படியே. இன்னும் பேசல ப்ரோ. எல்லாத்துக்கும் நன்றி சொன்னாரு. அவங்க அப்பா அம்மாக்கு நன்றி சொல்லும் போது அழுதுட்டாரு, கண் கலங்கிட்டாரு. கமலுக்கு அவர் வந்து கமலம்மா இமிட்டேட் பண்ற ஒரு சீன் இருக்கான் படத்துல. ஏதோ ஒரு சீன்ல அதை பண்ணி காமிச்சாரு. அப்புறம் வந்து இனிமேல் கரெக்டா படம்லாம் வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, இனிமேல் படம் கரெக்டா வந்துரும் அப்படின்னு சொன்னார் ப்ரோ. யாருக்கிட்ட போய் சொல்ற இது 96 அப்படின்னு ஜெயமுறை சொன்ன மாதிரி? அவர் சொல்லியிருக்காரு, சரி ஓகே விடுங்க. ஓகே, பர்னி காணா. இன்னைக்கு ஏதாவது அப்டேட் சொல்லலாம்னா ட்விட்டர் வேற டவுன் ஆயிருந்துச்சு. என்ன அப்டேட் வந்துச்சு என்ன போச்சுன்னு ஒரு அளவும் தெரியலங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து பயங்கரமா 2 நாளா குழப்பம் தான். சரி, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆரம்பிப்போம். இன்னைக்கு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது தக்லைஃபோட ஆடியோ லான்ச் நடந்துட்டு இருக்கிறது. அதோட ஃபுல் ஆடியோ ஜூக் பாக்ஸும் ரிலீஸ் ஆகிருச்சு. 9 பாடல்கள், 9 ட்ராக்கு. அந்த 9 ட்ராக்குமே ரிலீஸ் ஆயிடுச்சு. யூடியூப்ல இருக்கு. கேட்காதவங்க கேளுங்க. நான் பாட்டு கேட்டேன். பாடல்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுவோம். அடுத்து வந்து வேற என்ன தக்லைஃப் ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கிறத தாண்டி குபேரா குபேரா படத்துடைய டிரான்ஸ் ஆஃப் குபேரா அப்படிங்கிற டைட்டில் வச்ச டீசர் நாளை மாலை 4:05 ரிலீஸ் ஆகுது. தேவிஸ்ரீ பிரசாதோட மியூசிக் வந்து ரொம்ப ஹைலைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ். நாளைக்கு அதை பார்ப்போம் எப்படின்னு. அப்புறம் முக்கியமான அப்டேட்டா ஒரு திருப்திகரமான அப்டேட் அப்படின்னா ஸ்பிரிட் படத்துல திருப்தி திம்ரி அவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு டேரக்டர். அடுத்து வேற என்ன, விஜய் சேதுபதி ஏஎஸ் படத்துக்கு தேட்டர் விசிட் போனாரு. கண்ணப்பா படத்துல இருந்து ஸ்ரீ காளஹஸ்தி அப்படிங்கிற பாடல் லிரிக் வீடியோ 28 ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மனோஜ் மஞ்சு விஷ்ணு மஞ்சு அவங்க இருப்பாங்கல்ல, அவங்களோட வாரிசுகள் இந்த படத்துல வந்து இந்த பாடல் மூலமா அறிமுகமாகறாங்க. அப்புறம் குட்டி ஸ்டோரி பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கம்பெனி, அதோட ப்ரொடக்ஷன் நம்பர் 1 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிராங்க்ஸ்டர் ராகுல் இருக்கார்ல, அவர் தான் ஹீரோ நடிக்கிறாரு, அவர் தான் டைரக்டும் பண்றாரு. சுமோ அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏதாவது இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சா, அப்டேட் வந்துச்சாங்கிறத நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் நினைக்கிறேன். சிக்கந்தர் இன்னைக்கு நைட்டு ஸ்ட்ரீம் ஆகுது ப்ரோ நெட்ஃபிளிக்ஸ்ல. ஓ ரைட், டன். சரி, இன்னைக்கு தான் அந்த புது ஸ்பீக்கர் வந்திருக்கிறாரு, சியா நரேஷ்னு. ரொம்ப நாளா லிஸ்னர்ல மட்டும் இருந்தாரு, இன்னைக்கு தான் ஸ்பீக்கர் வந்திருக்காரு. சொல்லுங்க ஏதாவது. பிரகாஷ் பிரதர், நான் உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் வந்தேனே. அது எதுக்குன்றது உங்களுக்கும் தெரியும். கேக்குதா பிரதர்? பிரதர் கேக்குது, ஆனா எதுக்குன்னு தான் புரியல. ஒருவேளை டிடிஎஸ்க்கு போயிட்டீங்களா? வீர தீர சுரனுக்காக தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அடையாங்க ப்ரோ, இதுல தனக்கு இதுல நன்றி சொல்றதுக்கே ஒண்ணும் இல்ல. அப்புறம் நேத்து ஒரு அப்டேட், அந்த இது டக் லைஃப் வந்து டி பாக்ஸ் டெக்னாலஜில ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்தது. பார்த்தேன், யூஎஸ்ல வந்துட்டு டி பாக்ஸ் டெக்னாலஜி. ஆமா, நேத்து யாரும் அதை பத்தி சொன்னாங்க, கேட்டாங்க, எனக்கு தெரியல. இல்ல அது அப்படியே அந்த டெக்னாலஜினா என்னன்னு கேட்கலாம் தான் இன்னைக்கு. அது பரணி சொல்ல. அப்படி பரணி இப்பதான் கேரளால ஒரு படம் அப்படி பார்த்தேன்னாரு, ஏதோ ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்த்தேன்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். டி பாக்ஸ் ஓகே ஓகே வந்துட்டாரு பரணி ப்ரோ. அப்புறம் எல்லாரும் ஒரு படம் ரெஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஒரு படம் பார்த்தேன், கொரியன் படம் ஒண்ணு, ஹார்ட் டேன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கும், நீங்க வேணா ஒரு வாட்டி பாருங்க. பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பழைய படம் தான், ரொம்ப பழைய படம்னா ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அமேசான் பிரைம்ல இருக்கு. அந்த டைட்டில் மட்டும் திரும்ப சொல்லுங்க பிரதர். என்ன டைட்டில்? ஹார்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், ஓகே 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 ஓகே. ஏற்கனவே ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு அதை. கரெக்ட். இல்ல ரொம்ப நல்லா இருக்கும் பிரதர், பாருங்க. ஏன்னா வில்லன் ரோல் தான் ரொம்ப வெயிட்டா இருக்கும் அதுல, ஹீரோ ரோலை விட. சூப்பரா இருக்கும் அந்த படம். நீங்க சொல்ற படத்துல போலீஸ் காப் தான். ஆமா ஹீரோ காப் தான். ஹீரோ ஆமா, 2 பேருமே வில்லனும் போலீஸ் தான். ஓகே ஓகே, பாட்டேன். நல்லா இருக்கும்.
அப்புறம் 11 பார்த்தேன் brother. 11 படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்தது. நேத்து நேத்து மாயாஜால் போயிருந்தேன் 11 படம் பாக்குறதுக்கு. டிக்கெட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். யாருமே புக் பண்ணல, ஒரு ஷோ கூட ஒருத்தர் கூட புக் பண்ணல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டிக்கெட் ஒரு 10 டிக்கெட் போனாதான் நாங்க ஷோவே போடுவோம், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 2 பேர் வந்தாங்க. நான் 3 டிக்கெட் புக் பண்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஃபேமிலியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 5 டிக்கெட் ஆச்சு. அவங்க 2 பேரையுமே வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு 3 பேர் வந்தாங்க, 8 பேர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. மொத்தமா ஒரு 15 பேர் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது படம். ஸ்டார்டிங் படம் ஆரம்பிச்சு ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே போச்சு படம். இங்க திருச்சியில பாத்தீங்கன்னா நேத்துலாம் வந்து போட்ட 2 ஷோவுமே ஹவுஸ்ஃபுல்லு. இதே சென்னையில வந்து இப்படி ஏன்னா இப்போதைக்கு மல்டிபிளெக்ஸ் தான் மாயாஜால். ஓ மாயாஜால் சொல்றீங்களா நீங்க? ரைட் ரைட், ஓகே ஓகே, ஆமா, புரிஞ்சிச்சு மாயாஜால் புரிஞ்சிச்சு. மாயாஜால் சிட்டில இல்ல இருந்து கொஞ்சம் புரிஞ்சிச்சு தள்ளியா புரிஞ்சிச்சு, இருக்கு. ரைட் ரைட். அது சிட்டியில் தள்ளி மாமல்லபுரம் ஈசிஆர் ரோட்டு கிட்ட இருக்கு அதானே? ஆமா 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 ஆமா. ரைட் ரைட் ரைட், ஓகே ஓகே, சரி ரைட். அப்போ கரெக்டு தான், ஏன்னா இங்கெல்லாம் ஃபில்லப் பண்ணாதான் அங்கே வருவாங்க ஆட்கள். ஆமா ஆமா ஆமா. சரி ரைட். பரணி பிரகாஷ் 2 படத்துக்குமே அந்த அந்த ஹீரோயின் தான் ப்ரொடியூசரா? சில நேரங்களில் சில மனிதர்களும் இதுவும் சில நேரங்கள் சில மனிதர்களை பத்தி எனக்கு தெரியல. ஆனா இந்த படத்துக்கு இவங்க தான் ப்ரொடியூசர். அந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட்லயே பேர் போட்டுருவாங்க, ஹீரோயின் பேருன்னு தனியா போட்டுருவாங்க, ப்ரொடியூசர் தயாரிப்புன்னு சொல்லி அவங்க ரியா ஹரி அவங்க பேரு அதையும் போட்டுருவாங்க. எனக்கு வேணா இந்த படம் வந்து இப்போ 11 இன்னைக்கு வந்து நம்ம லேசா ஒரு டீட்டெயிலாக வேணா இந்த ரிவ்யூ சொல்லலாம். வீக்கெண்ட் ஆயிடுச்சு, யாரா இன்னும் 2 3 பேர் பார்த்தாங்கன்னா சரி அதை கேட்டு ஸ்பாயிலர் இல்லாம தான். என்னன்னா ரிவ்யூல இல்ல, நம்மளுடைய பிடிச்ச விஷயங்கள் என்னன்னா, பிடிக்காத விஷயம்னா அந்த ஹீரோயின் மட்டும் தான். அவங்கள தவிர மற்ற எல்லாமே வந்து படத்துல வந்து பர்ஃபெக்டா அமைஞ்சிருந்துச்சு. அவங்க பிடிக்காதுன்னா ஏன் பிடிக்காதுன்னா, இந்த ஒரு சூப்பர் படமா இருக்கு, அது ஒரு நல்ல ஹீரோயினோ இல்ல புதுமுக ஹீரோயினோ யாராவது எடுத்து ஒருத்தவங்க போட்டிருக்கலாம். ஒரு ப்ரொடியூசரா இருந்துட்டு அவங்களே அந்த ஒரு நல்ல கதையில வந்து அது ஹீரோயின் லுக்லேயே இல்லாம வந்து ஒருவேளை அது வாண்டடா பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல, ஒருவேளை ஹீரோயின் லுக் இல்ல அது கதைக்கு தேவை அப்படிங்கிறனால பண்ணிட்டாங்கன்னு தெரியல. ஆனா வேற யாராவது பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா தேட்டர்லயே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல அவங்க வந்து ஹீரோட்ட சொல்லுவாங்க, இனிமேல் நான் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன், நான் நீயே கூப்பிட்டாதான் நான் வருவேங்கிற மாதிரி ஒரு சொல்லிட்டு போயிடுவாங்க. தியேட்டர்ல அந்த சீனுக்கு எல்லாம் பயங்கரமான ஹை கிளாப்ஸ். கிளாப்ஸுங்கிறேன் நான் தியேட்டர்லாம் நான் பார்த்த தியேட்டர்ல பயங்கரமான கிளாப்ஸ். எம்மா தாய் தயவு செஞ்சு போயிட்டு வாமா அப்படின்னு அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்குற சீன் வரும், அதை பார்த்தா திரும்ப ஒரு கத்தல், எல்லாம் வர 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 வரன்னு கத்துனாங்க. அந்த ஒரு அதாவது தியேட்டர் படத்துல காமெடி இல்ல, அந்த இந்த சீக்வன்ஸ் தான் ஆடியன்ஸ் காமெடியா எடுத்துக்கிட்டாங்க. பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அதெல்லாம். அதே மாதிரி படம் போட்டோடனே கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு. என்ன பயம்னா, படம் போட்ட ஒரு நிமிஷத்துக்கிட்ட கிட்டத்தட்ட பிளர்ரா இருக்கும் படம் ஸ்க்ரீனு. நம்ம கண்ணு போயிருச்சா இல்ல தியேட்டர்ல ஸ்க்ரீன் மங்களா இருக்கா, அந்த 2 கன்ஃபியூஷன் ரொம்ப நேரம் இருந்துகிட்டே இருந்துச்சு. உண்மை பிரதர், எனக்கும் அந்த ஃபீல் வந்தது. ஒருவேளை அந்த ப்ரொஜெக்ஷன்ல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா, என்னடா பேர் வரும்போது கரெக்டா இருந்த மாதிரி இருந்தது, என்ன இது அப்படின்ட்டு. அதேதான் எனக்கு ஒரு நிமிஷம் எனக்கு என் மேல டவுட் ஆயிடுச்சு, ப்ரொஜெக்டர் மேல டவுட் ஆனா கூட பரவாயில்ல, என் கண்ணு மேல எனக்கு பயமாயிருச்சு. கண்ணை தேய்ச்சி தேய்ச்சி பார்க்க நமக்கு மட்டும் பிரச்சனையா இல்ல பக்கத்துல யாருக்கா இருக்காது, எல்லாரும் அமைதியா பாத்துட்டு இருந்தாங்க. பிரகாஷ் நியாயமா வர பயம்தான், வயசாகுதுல என்ன பண்றது. இல்லைங்க இப்படிதான் அயோத்தி படம் பாக்குறதுக்கு முன்னாடி ஏதோ படம் அதே ஸ்கிரீன்ல பார்த்தேன். தியேட்டர்ல ஒண்ணுமே தெரியல, ஃபுல்லா அலையலையா வருது அந்த ஸ்கிரீன்ல, தண்ணி போற மாதிரி. இதோட நமக்கு மட்டும் இந்த ப்ராப்ளமா இல்ல எல்லாத்துக்கும் அந்த ப்ராப்ளமானா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கிளியர் ஆச்சு. கிடையாது அவன் அப்படிதான் ரெடி பண்ணிருக்காங்க, அதை ஏன் அப்படி பண்ணிருக்கேன்னு தெரியல. இதுலயே அப்படிதான் ஒரு ஆனா இது ஒரு காரணமா தான் இருக்கு. ஆனா பிரகாஷ் இப்பதான் செக் பண்ணேன், சில நேரங்களில் சில மனிதர்களும் அவங்க பேர் ப்ரொடியூசர்ல போட்டிருக்கு, ரேயா அப்படி. மேபி ரியா ரியா ஹரி அவங்க பேரு. REYI ரைட் ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் நமக்கு என்ன இருக்கு, பேருக்கு தான் ப்ரொனவுன்ஸ் கிடையாது, போயிட்டு போகுது. இது பர்னி, ஒரே நிமிஷம், பர்னி வந்து இன்வைட் கொடுத்துருக்கேன் கோஹோஸ்டுக்கு. பர்னி இன்னும் வரல, என்னாச்சு பர்னி? ஒரு எமோஜி மட்டும் போடுறீங்க. அவருக்கு கேட்கல போல இருக்கு, என்னன்னு தெரியல. சரி வெளியே போயிட்டு திரும்ப வந்துருங்க பர்னி. எனக்கு என்னன்னா இந்த காலத்துல வந்து நல்ல படத்தை நல்ல கதையை வந்து யாராலையுமே சூஸ் பண்ண முடியல, எது நல்ல கதை அப்படின்ட்டு. பரவாயில்ல, அந்த லேடி 2 படம் டைரக்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, 2 படமே நல்லா இருக்கு. இல்ல அது வேணா சொல்லுங்க, சூப்பர். ஏன்னா ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுங்கிறது நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு படம் வந்து ஒரு புதுமுக டீம் வச்சு இப்படி ஒரு நல்ல படம் எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதை அவ்வளவு தூரம் பண்ணவங்க வேற யாராவது ஹீரோயின் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் பக்காவா இருந்திருக்கும் படத்துல. ஏன்னா படத்துல நீங்க ஆடியன்ஸ் உங்களுக்கு எங்க கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்க அப்படின்னா, அவங்களோட இன்ட்ரோ வரும், அவங்க தான் ஹீரோயினா அப்படின்னு. அது ஒரு ரோட் எப்படி சொல்றது,
அது ஏதோ ஒரு 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 ஏதோ ஒரு இந்த பாசிங் கேரக்டர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கேரக்டர்னு நினைச்சிருப்பாங்க. அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஹீரோயின்ங்கிறப்ப ஆடியன்ஸால ஏத்துக்க முடியல. அதை எல்லா ஷாட்டும் க்ளோஸ் அப் ஷாட் வேற வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இன்னொன்று சொல்லக்கூடாது, சொன்னா ஸ்பாய்லர் மாதிரி வரும். செகண்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு ஒரு கெட்டப் ஒன்று வரும். கெட்டப்லாம் என்ன சொல்றது, ஹேர் ஸ்டைல் ஒன்று இருக்கும். அந்த ஹேர் ஸ்டைல் கூட நல்லா தான் இருந்துச்சு. அதையே ஃபுல் படத்துக்கு வச்சிருந்துருக்கலாங்கிற மாதிரி இருக்கும். கேக்குதாண்ணா? ஆள் இல்ல ஆனா கேக்குது. டிபி ஆன்ல. ஆமா. சரி, ஓகே. இல்ல அதான் அவங்க சிலிண்டர்கள் சிலம்பந்தருக்கு அவங்க தான் ப்ரொடியூசரு. அவங்களே நடிச்சிருப்பாங்க அந்த சிலிண்டர்கள் படத்துல. அந்த படமும் நல்லா இருக்கும் ஜி. அந்த படமும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுலயும் ஹீரோவுக்கு அக்கா மாதிரி தான் இருப்பாங்க. ஆக்சுவலா அதுல ஹீரோக்கு அக்கா மாதிரி இருந்தாங்கன்னு தெரியல. பட் இதுல ரொம்ப ரொம்ப ஏஜ்டா, எப்படி சொல்றது, ஹீரோயின் லுக்கு இல்ல. அவங்க கதை தேர்ந்தெடுத்து ஏதாவது முக்கியமான கேரக்டர் ரோல் பண்ணலாம், பயங்கரமா அது வேணா பண்ணலாம். இப்படி பண்றப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரோல் மெட்டீரியல் ஆகக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்றேன். தியேட்டர்ல ஆடியன்ஸ் வந்து நான் இனிமேல் மூஞ்சில முழிக்க மாட்டேன், நீ சொல்ற வரைக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறப்ப எல்லாம் பயங்கரமான கிளாப்ஸ். தியேட்டரே மதியானம் போடுறது ஹவுஸ்ஃபுல்லு, அந்த ஹவுஸ்ஃபுல் ஸ்க்ரீனு ஃபுல்லாவே கிளாப்ஸ். அது மாதிரி ஆகக்கூடாதுல்ல, அதுக்காக சொன்னேன். அந்த படத்தையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். சில நேரங்களில் சில மனிதர். பாத்திரலாம். அந்த படம் பார்த்தது இல்லையா பிரகாஷ்ண்ணா? நல்லா இருக்குண்ணா. நான் எந்த படமே ஞாபகம் இல்லை, பாத்திருக்கேனா இல்லையானே தெரியல, பார்க்கணும். இல்ல அசோக் செல்வனு இவங்கெல்லாம் வருவாரு. மணிகண்டன் இருப்பாரு அந்த படத்துல. அந்த படம் மணிகண்டன் இருப்பாரு தானே? அதே ரைட், படம் ஓகே. அதே படம் புரியுது, ஓகே. நீங்க பாத்துருப்பீங்க ஆக்சுவலா. இல்ல அப்ப இவங்க தான் ஞாபகம் இல்லை நினைக்கிறேன் எனக்கு. இந்த மேபி. பிரகாஷ் ப்ரோ விண்வெளி நாயகா பாட்டு கேட்டீங்களா? ஏங்க எனக்கு வந்து கேட்டேன். ஏன் இந்த நாள் இவ்வளவு நாள் அந்த பாட்டை ஏன் எதிர்பார்த்தோன்னு நமக்கே வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி விட்டாங்க. கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். அதே ஃபீலிங் தான். இவ்வளவு நாள் எதிர்பார்த்ததுக்கு அப்படி ஒரு பாட்டு, அப்படி ஒரு டோன் மாத்தி போட்டு போயிட்டாங்க. அதுக்கு மேல இந்த முத்தமலைன்னு ஒரு சாங் நல்லா இருந்துச்சு. நடுவுல செம்ம மியூசிக் ஒர்க்கு, அதுல வேற லெவல் ஒர்க்கு அந்த முத்தமலை பாட்டுல. அதுல இருந்துச்சு. இவரு பால் டப்பா போட்டது எந்த அளவுக்கு திருப்தி இல்ல. அவரு அந்த பால் டப்பா பாடினது ஓ மாறாவா என்னமோ வருது, அது அந்த அளவுக்கு ப்ரோ. அந்த பாட்டு கேட்க கடல்ல ஒரு பாட்டு வருமே, மகுடி மகுடி, அது மாதிரி அந்த குவாலிட்டி இல்ல. ஆனா என்னன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. எனக்கு இந்த இருக்கிறதுலயே ஆல்பம்ல வந்து பிடிச்சது வந்து முத்தமலை சாங். அது நல்லா இருந்துச்சு. நல்லா நடுல அப்படியே இது மாறும் ட்ராக், அப்படியே கொஞ்சம் அப்படியே என்ன சொல்றது பேரு, இன்டர்லூடுன்னு சொல்லுவாங்களா, அப்படியே மாறுதுன்னு சொல்லுவாங்களா, அது பயங்கரமா மாறி இருந்துச்சு இதுல. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாட்டு கேட்டோடனே பிடிச்சி, ஃபர்ஸ்ட் லிசனிங்லேயே ரொம்ப பிடிச்சது முத்தமலை சாங் தான். சரி, அதை பத்தி கேட்போம். மத்தவங்க பத்தி எத்தனை ஃபுல் சாங் கேட்டவங்களை பத்தி கேட்போம். மாவீரன் கண்டிப்பா கேட்டிருப்பாரு. மாவீரன் பாடல்கள் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. பரணி சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நான் விண்வெளி நாயகா மட்டும் தான் கேட்டிருக்கேன் இது வரைக்கும். நடுவில் எக்குசா டைலாக்லாம் நோட் பண்ணீங்களா? நோட் பண்ண ப்ரோ. ஸ்பாட்டிஃபைல வந்துருச்சாங்க எல்லா பாட்டும். யூடியூப்ல இருக்கு. இல்ல ப்ரோ, யூடியூப்ல தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. நான் அந்த அப்புறம் முத்தமலை பாடலாம் கேட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்டா தான் இருந்துச்சு. விண்வெளி நாயகா இந்த வாய்ஸ் கேட்டோன்னே என் டியூனும் லேசா மாறி இருந்துச்சு. இவ்வளவு நாள் அந்த குட்டி குட்டியா வந்த மாதிரி இல்ல. அப்புறம் கேட்க ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கு. அது இந்த மாதிரி ஒரு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன், நல்லாதான் இருக்கு அப்படின்னு. அந்த ஒரு நாளிலே அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சாங்கா இது எப்படி இருக்க போகுது தெரியல, விஷுவலா என்ன மாதிரி சீன் வரப்போகுதுன்னு அப்ப எப்படி இருக்கு. ஆனா ஸ்ருதிஹாசன் தெரியல எனக்கு, படத்துல வருமா இல்ல வேற ஆள் மாத்திடுவாங்களா படத்துல வரும்போது, இந்த எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இப்போ அந்த ஒரு டீசர் மாதிரி ரிலீஸ் டேட் விட்டப்போ ஒரு டீசர் விட்டாங்களே, அதுல வந்து ஜென்ஸ் வாய்ஸ் தான் வந்துச்சு கடைசியில, விண்வெளி நாயகான்னு. ஆமா, அது வந்து ஃபுல் பாட்டு அவங்களே பாடியிருக்காங்க. கோரஸ் வாய்ஸ் இருந்துச்சு அதுல. இப்போ வந்ததுல 4-5 பேர் கோரஸா கத்துற மாதிரி. நான் வந்து நாயகன் மீண்டும் ஒரு பாட்டு மாதிரி இருக்கும் போல, மாசா வெயிட்டா அப்படின்னு நினைச்சேன். பட் அந்த பாட்டு கொஞ்சம் ஏஆர் ரஹ்மான் ஜோன்லயே இருந்துச்சு. ஓகே, ரொம்ப எதிர்பார்த்துட்டோம் நம்ம தான், பரவாயில்ல. இது இப்படிதான் இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் எதுக்கு ஸ்ருதியை சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. நடுவுல எல்லாம் ரொம்ப கிராண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த எந்திரன்ல ஒரு பாட்டு இருக்குமே, அதே மாதிரி ரொம்ப கிராண்டா இருந்துச்சு. அந்த அந்த சிம்போனி அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா வச்சிருந்தாங்க. பட் ஓகே, பரவாயில்ல. இந்த பாட்டுல கேட்கல. ஃபர்ஸ்ட் ஆல்பம் வந்தானே இந்த பாட்டு தான் கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. அதான் எனக்கு கேட்டோன்னே அந்த எந்திரன் ஃபீலிங், அந்த முன்னாடி இது அப்படின்னு எந்திரன்ல அந்த மாதிரி இருந்துச்சு. பட் கேட்க எனக்கு அதேதான்.
பிரகாஷ் ப்ரோ நீங்க சொன்ன பாட்டை சின்மை வந்து வேற வெர்ஷன் பாடியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆடியோ லட்சில், இல்ல வேற ஏதோ பாட்டை பாடியிருந்தாங்க, அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க எல்லாரும். சின்மை பாடியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்மை ஒரு பாட்டு பாடியிருக்காங்க போல, அது வந்து இன்னொரு பாட்டோட ரீப்ரைஸ் வெர்ஷனா ஏதோ சொன்னாங்க, அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஆடியோ லஞ்சில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போல. அதே சாங் தான் பிரதர், முத்தமழை. அதே சாங் தானா? பிரகாஷ் ப்ரோ அந்த பாட்டு தானா? முத்தமலை ஆக்சுவலா ஒரிஜினலா வந்து தீப் பாடியிருக்காங்க, பட் இதுல அவங்க பாடியிருக்காங்க. ஆனா சின்மை பாடி இப்போ இதுல ஆடியோ லஞ்சில் பாடியிருப்பாங்க. வந்திருக்கு. ஆமா, ஆனா எனக்கு அதையும் கேட்டு பாருங்க. ஓகே, அது நான் கேட்குறேன். தீப் பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. ஃபர்ஸ்ட் போனப்போ எனக்கு அந்த ஆல்பம்ல நினச்சோம், ஃபர்ஸ்ட் ஜிங்குச்சாவும் சுகர் பேபி இருந்துச்சு, அடுத்து இந்த சாங் தான் இருந்துச்சு. சரி, நான் 2 பாட்டு ஆல்ரெடி கேட்டதுனால ஸ்ட்ரெயிட்டாக இந்த சாங் தான் கேட்டேன். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஆல்பத்துலேயே பெஸ்ட் சாங் அந்த சாங் தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அந்த சாங், முத்தமல்லி சாங் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. விண்வெளி நாயகாவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து சாங்கை விட இது ஸ்க்ரீனில் விஷுவல்ஸோட பேக்ரவுண்டில் வர்றப்போ இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஓமாரா சாங்குமே அப்படிதான். ஓமாரா சாங் சரி, விண்வெளி நாயகாவும் சரி, அது அவங்க 2 பேர்த்துக்கான ஒரு என்ன சொல்ல, தீம் மியூசிக் மாதிரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி எங்கேயாவது ஒரு பொசிஷனில் வரும். அந்த இடத்துல நம்ம விஷுவல்ஸோட பார்க்குறப்ப இன்னும் அதிகமாக ஒர்க் ஆகும் அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு. சாங்காகவுமே ஓகே தான், பட் ஆனால் விஷுவல்ஸோட பார்க்கப்ப இன்னும் நமக்கு தேட்டரிக்கலாக நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. 5 வண்ண பூவேவுமே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் லெட்ஸ் பிளே அப்படின்னு சொல்லி ஒரு இது ட்ராக் இருக்கு, அதுவுமே பிடிச்சிருந்துச்சு. நான் நார்மலாக வந்து எப்பயுமே பெரிய இது கேட்க மாட்டேன். ஃபுல் ஆல்பம் சாங்ஸ் வந்துச்சுன்னா ரொம்ப ரேராக தான் கேட்பேன், ஏன்னா படத்தில் பார்த்துக்கலான்னு இருப்பேன். பட் இது என்னமோ கேட்கணும்னு தோணுச்சு, டக்குன்னு எல்லாமே கேட்டேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆல்பமாகவே இது வந்து ஏஆர் ரஹ்மான் ஆல்பம்ல எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஃபுல் சாங்ஸுமே. அப்புறம் வந்து அன்பறிவு மாஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கதை ஸ்க்ரீன் பிளே எல்லாமே கமல் தானா அந்த படத்துக்கு, அவங்க பண்ற படத்துல டைரக்ஷன் மட்டும்தான் அவங்களாம். சூப்பர் சூப்பர். சிம்பு ஸ்பீச் பார்த்தேன், படத்தில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. த்ரிஷா பொசிஷன் பார்த்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிருப்பீங்க, பட் படத்தில் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட்டிங், அதுவுமே பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. கொஞ்சம் ஹைப் ஆயிருக்கு சாங்ஸும் சரி, ஆடியோ லான்ச்லாம் பார்த்ததுக்கப்புறம் படத்து மேலே ஒரு ஹைப் வந்திருக்கு மேலே. யூஎஸ்ல 4 மணி ஷோ போடுறாங்க, கேரளாவில் என்ன ஷோ தெரில, தமிழ்நாட்டில் ஆஸ் யூஷுவல். பண்ணி ப்ரோ உங்ககிட்ட தான் ஒருத்தர் கேட்டாரு டி பாக்ஸ்னா என்னன்னு, அந்த டெக்னாலஜி பத்தி சொல்லுங்க. டி பாக்ஸா? டி பாக்ஸ் அப்படின்னு எனக்கே என்னன்னு தெரியாதுங்க. ஏதோ அமெரிக்கால போடுறாங்கன்னு சொல்லி. டக் லைஃப் வந்து டி பாக்ஸ் டெக்னாலஜில யூஎஸ்ல எல்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி நேத்து ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. டி பாக்ஸா 4DXல ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தேன். டி பாக்ஸ்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அது போஸ்டர் ஏதாவது ஷேர் பண்ணீங்கன்னா தெரியும், எனக்கு தெரியல ப்ரோ எப்படின்னு சொல்லி. பண்ணி ப்ரோ நீங்க என்ன படம் பார்த்தீங்க 4DXல? 4DXல நான் முன்னாடி ஏதோ ஒரு இந்த படம் பார்த்தேன், ஐயோ ஏதோ ஒரு அனிமேஷன் ஃபிலிம் தான் பார்த்தேன். ஃபைனல் டெஸ்டினேஷனா நீ பிரகாஷ் ப்ரோட போவான்னு கேட்டேன். அதுக்கப்புறமேட்டு அது கொஞ்சம் கோரியாதாரெலாம் இருக்குன்னு சொன்னதுனால அது போல 4DXல நான் போல. 4DX சும்மா அந்த சேர் மூவ்மெண்ட்டு அந்த இதெல்லாம் வரும். டி பாக்ஸ் என்ன டெக்னாலஜின்னு தெரில எனக்கு சீரியஸா. அந்த பிரைம் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ஐடி அவங்க தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் எப்படி ஷேர் பண்றது உங்களுக்கு? எப்படி? ஓகே ஓகே ப்ரோ, நான் அது பார்த்துட்டேன், கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். அது ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ மாதிரி போட்டிருக்காங்க, அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி. அதுவும் சேர் ஆடுற மாதிரி தான் இருக்கு போல. அது எவ்வளவு டிக்கெட்? பிரகாஷ் ப்ரோ ஒரு அப்டேட் விட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அந்த இவர் அதிவிசேஷம் ஒரு நாள் தக்கரும் நடிக்கிற படத்தோட டீசர் வந்து மண்டே ரிலீஸ் ஆகுது. ஆமா, டக்காயிட்டியா டெக்காட். இது டி பாக்ஸ் டெக்னாலஜி யார் கேட்டிங்களோ அவங்க டிஎம் பண்ணுங்க, இல்லைன்னா யாருன்னா சொல்லுங்க, நான் அந்த வீடியோ லிங்க் வேணா நான் டிஎம் பண்றேன், அதை பார்த்தா தெரியும். அவர் தான் ப்ரோ. டிபாக்ஸ்னா ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் அசைன் பண்ணியிருப்பானுங்க, ஒரு கலர் தனி கலர் சீட்ல. அதுல ஒரு பெஸ்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுவானுங்க, சவுண்டு ஒரு மாதிரி. ஆனா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இதுவா இருக்காதுன்னு வைங்களேன்.
அவுட் ஆஃப் த பாக்ஸ் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரிலாம் இருக்காது. அதுக்கு தனி ரேட்டு. ஒரு தேட்டர்லேயே வந்து அவன் எந்த இடத்துலலாம் வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமாங்களே சவுண்ட் வைஸ் இதெல்லாம், அதுக்கு நான் ஒரு குறிப்பிட்ட சீட்ஸ் மட்டும் லாக் பண்ணியிருப்பான் அந்த டி பாக்ஸில். பட்னி ப்ரோ, அப்புறம் அந்த சைட்ல எல்லாம் ஸ்க்ரீன் இருக்கும்ல, நடுவில் உட்காந்து மெயின் ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும், 2 பக்கமும் ஸ்க்ரீன் வச்சு அது ஃபுல்லாகவும் படம் ஓடுற மாதிரி ஒரு இது இருக்கும்ல, அது இந்தியாவில் இருக்கா? நான் இந்த படம் அதில் தான் பார்த்தேன். இப்போ கடைசியாக என்ன படம், தண்டர் போல்ட். அதுவும் ஒன்றும் பெருசாக இருக்காது. அது எப்படி மகேஷ் ப்ரோ இருக்கும்? அது ஓகேவா தான் இங்கே இருக்கும். அதுவும் அது ஒரு அந்த நம்ம மூவி இல்லாமல் சில சீன்ஸ் மட்டும் சைடில் 2 பக்கமே எக்ஸ்ட்ரா. சரி, எனக்கு அதுல ஒரு டவுட் மட்டும் இருக்கு. உங்களுக்கு வந்து கவனம் சேதராதா? 2 சைடு போட்ட படம் 3 சைடு ஓடிட்டு இருந்தா கவனம் ஒரு சேதராதா? மாதிரி தான். அதான் தேட்டருங்கிறதே நம்ம எல்லாம் ஒரு முழு மனசா நடுவுல ஸ்கிரீன்ல பார்க்கறது தானே தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது. இல்ல நீங்க 2 சைடு நடுவுல ஸ்கிரீன் ஒண்ணா உங்களுக்கு மனசிதைவு ஏற்படாதா? அதுதான். அது பாத்தீங்கன்னா ஃபுல் மூவி அப்படி வராது. நீங்க சில குறிப்பிட்ட சீன்ஸ் மட்டும் வச்சிருக்கான். அவன் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. சில சீன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு அந்த 2 பக்கம் எக்ஸ்டெண்டடா வருது. அட்லீஸ்ட் நான் பார்த்ததுல அப்படிதான் இருக்கு. இல்ல, எனக்கு இந்த ரோகிணி தேட்டர்ல இன்ட்ரோக்கு திடீர்னு ஒரு முக்கியமான சீனுக்கு அப்புறம் அந்த இன்டர்வல் பிளாக் வரும்போது, அப்புறம் மாஸ் மூமெண்ட்ஸ் வரும்போது, சாங்ஸ் வரும்போது லைட்டு போட்டுருவாங்க. ஒரு கிளிட்டரிங் லைட் மாதிரி எரியும். அதுவே எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். டேய், என்னங்கடா பண்றீங்க? ஒரு படம் பார்க்கும்போது நம்ம முழுசா அதை என்ஜாய் பண்ணணும். ஸ்க்ரீன்ல ஒரு சின்ன எப்படி சொல்றது, இந்த சேருக்கு வந்து ஒரு சென்சார் லைட் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க தெரியுங்களா? அதுவே எனக்கு பிடிக்காது. இந்த ஒவ்வொரு சீட்டுக்கு வரிசைக்கும் இந்த ஏபிசி வரிசையில படம் போட்டதுக்கு அப்புறம் அதை ஆஃப் பண்ணிடணும்னு விரும்புவேன். அந்த லைட் ஒரு எக்ஸிட் சிம்பிள் லைட் அடிக்கணும் பச்சுன்னு, அதுவும் கடுப்பு. அது படம் போடும்போது எரிஞ்சாதான் பரவாயில்ல. இவங்க அதாவது அந்த லைட்டே நமக்கு பிடிக்காது. பிரகாஷ், அதான் சில சீன்ஸ்க்கு மட்டும்தான் வந்தது. அதுவும் எனக்கு பிடிக்கல. நீங்க சொன்ன அதே ஃபீல் தான் எனக்கும் இருந்தது. டக்குன்னு அந்த சீன் மட்டும் நம்ம சைடுல என்னதான் இருக்கு அப்படின்னு பாக்குற மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்ல. எல்லாமே சென்டர்ல தானே காட்டுவாங்க. பேக்ரவுண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்ல வரும். நீங்க பேசுறதே எனக்கு சரியா கேட்கல பரணி, சத்தமா பேசுங்க. ஹலோ, கேக்குதா இப்போ? இப்ப கேக்குது, சொல்லுங்க. இல்ல, அதுல நான் பார்த்தது இல்ல அந்த ஸ்கிரீனை. பட் நான் கேக்குறது என்னன்னா, அந்த இமேஜஸ்லாம் வச்சு பாக்குறப்போ அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே சென்டர் ஸ்கிரீன்லயும் பேக்ரவுண்ட் மட்டும் தானே கொஞ்சம் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஸ்ட்ரெச் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட், அந்த மாதிரி தான் இருந்தது. கரெக்ட், சைட்ல அந்த சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருக்கு. பட் அது ஒன்றும் அவ்வளவு இதுவா இல்லைன்ற. நல்லா பிரகாஷ் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டா ஒன்றும் பெருசாவே இல்லை. அது எல்லாமே இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா காசு வாங்குவானுங்க. $4-5 இதை எக்ஸ்ட்ரா பே பண்ணேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் வர்த்து கிடையாது. அது சும்மா நான் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாமா எப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். பட் நல்லா இல்லை ஒன்றும் அவ்வளோவா. என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி ரிலீஸ் டேட்? இது ரிலீஸ் டேட் ஏர்லியரா என்ன படத்துக்கு? இட்லி கடை முன்னாடி வந்து ஏப்ரல் 10, இப்ப அக்டோபர் 1. அதற்கான எந்த விதமான சிம்டமும் கிடையாதுல்ல? எதுக்கானதுங்க எனக்கு ஒன்றும் புரியல. இப்ப என்ன கேக்குறீங்க? அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு கேக்குறீங்களா? ஆமா, இஷ்யூஸ் போயிட்டு இருக்குல்ல. அது ஏங்க, இது வந்து மே மாசம் படம் அனௌன்ஸ் பண்ணிருக்குது, அக்டோபர் மாசம். அதுக்கு 5 மாசம் இருக்கு. ப்ரொமோஷன் ஆரம்பிக்க போறதுக்கு 1.5 மாசத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிக்க போறாங்க. அதுக்காக எல்லா இஷ்யூ கிளியர் ஆச்சுன்னா கிளியர் ஆக போகுது, அவ்வளவுதான். இது அந்த இவங்க வந்து பராசக்தி டைரக்டர் வந்துட்டு அவர் வந்து இதுல முருகதாஸ் படத்துல இருக்காருன்னு சொல்றாங்க. ஷூட்டிங் நிஜமாவே போயிட்டு இருக்கா முருகதாஸ்? ஆமா ப்ரோ, ஸ்ரீலங்கால போயிட்டு இருக்கு. எப்ப முடியுது அது? அது ஒரு 20-22 டேஸ் ஷூட்னு சொன்னாங்க. அதான் அங்க போயிட்டு இருக்கு. செட்டு போட்டு அங்க எடுத்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இது போன பராசக்திக்கே நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு ஸ்ரீலங்காடுன்ற மாதிரி பேசினாங்க. அது எப்படி ஃபினான்சியலி நிறைய வந்து ஃபினான்சியலி வந்து பணம் செட்டில் பண்ணாம வந்துட்டாங்க பராசக்திக்கு அப்படின்ற மாதிரி. இல்ல ப்ரோ, அந்த டீடைல் எனக்கு தெரியல சீரியஸா. பிரகாஷ் ப்ரோ, அந்த 7.5 மணி நேரம் ஃபுட்டேஜை பத்தி கொஞ்சம் பேசுங்க ப்ரோ. ஒரு 5 நிமிஷமாச்சும் அதை பத்தி பேசுங்க. கமல் ப்ரோ, விடுங்க அதான் அடிச்சு தவச்சாச்சு. இல்ல, நம்ம சாதாரணமா பேசினாலே சங்கரை வந்து இவர் வன்மத்தை கொட்டுறாருன்றாங்க. அடுத்தது என்னன்னா, ட்வீட் போட்டிருந்தா நம்ம ஊர் டேரக்டரை நம்மளே அசிங்கப்படுத்தலாமா அப்படின்னு கமெண்ட்டும் பண்றாங்க. இதுக்கு மேல அது ஒரு டாபிக்னு எடுத்து பேசினா
டோட்டலா தமிழின துரோகிணி அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. அதனால வந்து நான் வந்து அமைதியாக்க முடிவெடுத்து விட்டேன். இந்த பிரகாஷ் கமல் ப்ரோக்கு வந்து சங்கர் மேல என்ன கோவம் தெரியல. இன்னைக்கு பொழுதனைக்கு போட்டு அந்த 7:30 அந்த 7:30 தேவை இருக்கு. ப்ரோ அதெல்லாம் ஓவர் இல்ல இல்லையா கமல் பிரதருக்கு இல்லையா கமலுக்கு இருக்கும் கோவம். அதனால அந்த வேவ் லெங்க்ல இவர் கேட்டாலும் கேட்கலாம். விஷால் ப்ரோ ஸ்பீச் கேட்டீங்களா? வெளியே வந்திருப்பீங்க ஏங்க போல, நான் நாடி இப்பதாங்க நரம்பெல்லாம். இன்னும் வீட்டுக்கே நான் போல, கொஞ்சம் வெளில இருக்கேன். நேத்து லீவு, நீங்க சனிக்கிழமைனா அதான் ஒரு நாள் வெளில விளையாண்டு வரேன். அதான் இந்த விஆர் கேமிங் ஏதோ போறது டர்ஃபா கால்ஃப் விளையாண்டு வருவாரு அவர்லாம். மகேஷ் ப்ரோ சொல்லுங்க. இல்ல ஒரே ஒரு இதுங்க, நம்ம கமல் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஏதோ கமல் சார் இப்ப மருதநாயகம் தூசு தட்டுறாராமா, உண்மையா? ஆமா ப்ரோ, 1 வருஷத்துல சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே ஓகேங்க, சூப்பர். இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, விகடன் இன்டர்வியூல 1 வருஷத்துல சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மருதநாயகம் பத்தியா? ஆமா, அத பத்தி. நைஸ், வெயிட்டிங். ஆனா இப்ப எடுத்தாங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலா நல்லா பண்ணலாம்னு நினைக்கிறேன். கமல் சார் டைரக்ட் பண்ணணும், வேற யாராவது நடிக்கணும், மிரட்டி விட்டுருவாப்ல. பரணி ப்ரோ ஏறாம பாத்தீங்களா? சின்ன மாவீரன் படுத்துக்கிட்டே பேசுறீங்களா? கரெக்ட். எப்பயுமே நான் படுத்துக்கிட்டு தான் ப்ரோ பேசுவேன். எந்திரிச்சு உட்கார்ந்து மரியாதை கொடுத்து பேசுங்க, ஸ்பேஸுக்கு சினிடாக்கு. இல்ல பரணி ப்ரோ நைஸ்ன்றாரு, ஏறாம பட்டாரான்னு எனக்கு ஒரு டவுட். ஏன் இல்ல அதுக்கப்புறம் வேற வந்த படத்தையும் பார்க்கல, வராத படத்தை நைஸ் பியூட்டிஃபுல். எனக்கு மருதநாயகம் ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. அந்த ட்ரெய்லர் ஒன்று, ஒரு டீசர் ட்ரெய்லர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, எப்பயோ வந்துச்சுல, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த இது. ஸோ அதை வச்சு நான் சொன்னேன். ஓகே தலைவா, ஏறாம் பாருங்க பாருங்க, இப்போ டைம் இருந்தா சூப்பரா இருக்கும். அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்குறேன். விஷால் ப்ரோ அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூல. கமலும் ரஜினி எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா இன்டர்வியூவே நான் ஸ்பாய்லர் இல்லாம பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். என்ன தலைவா ஆத்தாடி, எனக்கு புரியலையே. விஷால் ப்ரோ இதெல்லாம் ஓவரா இல்லையா? சரி விடுங்க. இல்லங்க சொல்லிட்டா அந்த இன்டர்வியூக்கு ஒரு இன்டர்வியூ விடாம பாத்துட்டு இருக்கேன். விகடன் தான் இன்னும் பார்க்கல, ஒரு 12 நிமிஷம் பார்த்தேன் பிரீமியர் ஆனப்ப, போய் பார்க்கணும் ஃபுல்லா. ஏங்க அவர் படத்துல ஏதாவது ஸ்பாயிலர் சொன்னா சரி, நம்ம ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். தலைவா நீங்க நம்ப மாட்டீங்க, வலைப்பேச்சு மேட்டர் இங்க போடுவாங்கல்ல, அதுவே நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா அவங்க சொல்றப்பதான் ஒரு நல்லா இருக்கும், ஒரு வைபா. ஆமா, ஏன்னா ஒரு மாதிரி பூமரா பேசுவாங்க, எனக்கு பிடிக்கும். விஷால் உங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த ஜாதகம் எல்லாம் பாப்பாங்களா, அந்த மாதிரி உட்கார வச்சு ஃபுல் லைஃப் அதெல்லாம் பண்ணிருக்காங்க. என்னுடைய வாழ்க்கை வரலாறையே மொத்தத்தையும் சொல்லிட்டாங்க. கருப்பா ஒரு பையன் இருந்திருப்பானே, ஸ்பாயிலரே பிடிக்கிறது இல்ல போல. ஆமா, கருப்பா ஒரு பையன் இருந்திருப்பானே, ஆமா இருந்தான், அவன் தானே எல்லா வேலையும் பார்த்திருப்பான், ஆமா பார்த்தான், அவனுக்கு முருகர் பேர் இருக்குமே, ஆமா இருந்துச்சு. என்னையா இப்படி எடுத்து வைக்கிறீங்க? அப்படி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் சொன்னாங்க. லவ் ஃபெயிலியர்ல இருக்கான் பையன், ஒரு மாதிரி புத்தி தெளிஞ்சு போயிட்டான் அப்படின்னு எங்க அம்மா கூட்டு போயிட்டாங்க. காலேஜ் படிக்கிறப்ப ஒரு மாதிரி சுத்திட்டு இருந்தேன், லூசு மாதிரி, 7G மாதிரி. அதனால கூட்டு போனப்ப அவங்க சொன்னாங்க, நம்பர்லாம் நம்ம மனசுல ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்கோன்னாங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டேன், 7 தான் ஞாபகம் வச்சிருந்தேன். கரெக்டா 7 அவங்க முன்னாடியே எழுதி வச்சிருந்தாப்பா, இதான்ப்பா காட்டுறாங்க அந்த அம்மா. அட போங்கடா கெங்காங்கோன்னு ஆயிடுச்சு, என்ன இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. செம பவர்ஃபுல் ப்ரோ, நான்லாம் நம்ப மாட்டேன், ஆனா அன்னைக்கு எல்லாத்தையும் கரெக்டா சொன்னாங்க. அதுல இருந்து முருகர் பேர் வச்சு யாராவது வரட்டுமே, இல்ல சாரி சார் எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்ட்டு எஸ் ஆயிடாது. பாட்டுலாம் கேட்டீங்களா? இல்ல தலைவா, எதுவும் பால் டப்பா ஒரு பாட்டு பாடிருக்காருன்னு பார்த்தேன் ட்ராக் லிஸ்ட்ல. உங்க ஆளுக்கு தான் பாடிருக்காரு. ஓகே தான். விஷால் ப்ரோ போய் முத்தமலை சாங் கேளு ப்ரோ. கண்டிப்பா. ஏங்க அந்த இது 5 வண்ண பூ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் ஏஆர் ரஹ்மான் பாடுறது தான் கேட்டேன், பட் இது கேட்கல, ஃபீமேல் வெர்ஷன் கேட்கல. சூப்பர். ஏஆர் ரஹ்மான் பாடினது ரீப்ரைஸ் வெர்ஷன். ஆமா, அந்த வெர்ஷன் அவங்க இது. சரி, விண்வெளி நாயகா எப்படி இருக்கு? அதுதான் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். விண்வெளி ஸ்ருதி ஹாசன் சிங்கர். வானம் எல்லை அப்படின்ட்டாங்களா? அதெல்லாம் நல்லா பாடிருப்பாங்க ப்ரோ. கொஞ்சம் அவங்க கொஞ்சம் மாத்தி பாடிருக்காங்க ப்ரோ.
அந்த நம்ம இது வரைக்கும் டீசர் கேட்ட மாதிரி இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சம் டியூனே மாறி இருக்கு. அந்த யாரு hum பண்ணது? வேற மாதிரில ப்ரோ இருக்கும் ரிலீக்ஸ். விண்வெளி நாயகா எதிரில் வீராவோ ஏதோ ஒரு விடியல் வீரா. விடியல் வீரா கரெக்ட். பிஆர் இன்டர்வியூ பார்த்தேன், பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்துச்சா, நான் ஓட்டிக்கிட்டே இருக்கேன் எப்போ ஒரிஜினல் பார்த்தப்பா. இன்டர்வியூ ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட். அட பாவீங்களா ப்ரோ அத கீழே பரிச்சாத்தியம் போட்டிருந்தாங்களே பண்ணிருச்சீங்களா? எல்லாரும் கேட்டுட்டே இருக்கீங்க. இல்ல ப்ரோ கீழே கமெண்ட்ஸ்ல பின்னாடி இருக்கிறது எக்ஸ்போஸ் ரொம்ப ஆகுதான், அதனால பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டாங்க. இன்டர்வியூ பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டிருக்காங்களா? ஆமா 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 ஃபுல் இன்டர்வியூ பிளாக் அண்ட் ஒயிட். பொதுவா அருண் மாதேஸ்வரன் இன்டர்வியூ மட்டும் தான் பிளாக் அண்ட் ஒயிட்ல வரும். கான்ட்ராஸ்ட், கலர் கான்ட்ராஸ்ட் ஏதாவது இதா இருக்கும் போல எடிட் பண்றப்ப மேபி. என்னது யாக்குசா ப்ரோ கேட்கல. சாரி ப்ரோ, பக்கத்துல வேற பின்னாடி யாரோ பேசுறாங்க. பின்னாடி ஒருத்தர் பேசிட்டான். அந்த ஜாப்பனீஸ்ல ஏதோ பேசினாரு, அதை கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும் என்ன மீனிங். கரெக்ட். அது ஒரு ஒரு ஒன்லைன்ல ஏதோ பேசியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் யாக்குசான்னு சொன்னாரு. ஆனா அது டீசர்லயே அந்த இது வரும்ல, அந்த டைட்டில் டீசர்ல பேசுறப்ப அதுலயே ஏதோ ஒன்று பேசியிருப்பாரு. யாக்குசானா ஜப்பான் மொழியில கேங்ஸ்டர்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது தமிழ்ல தான் சொல்லுவாரு. யாக்குசா மட்டும்தான் அந்த வார்த்தை மட்டும்தான், இதுல ஜாப்பனீஸ்லயே பேசியிருக்காரு இந்த விண்வெளி நாயகா சாங்ல. கதை எப்படி டிராவல் ஆகும்னே தெரியல. ஒரு ஃபுல் ஜாப்பனீஸ் கத்துக்கிட்டு அங்கேயே மாறி கில்பில் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஜாலியா. கில்பில் விஷால் ப்ரோ உங்கள்ட்ட அழுதுட்டாப்ல. எல்லாத்தையும் எதுக்கு ஸ்பாயில் பண்றீங்க கமல்? என்ன கமல் நீங்க? இப்ப நான் சொல்ல ப்ரோ இதெல்லாம் ஓவரா இல்லையா உங்களுக்கு? விஷால் மேடையில் அழுதாலே படம் ஹிட் தான் ப்ரோ. மாநாடு ஹிட், இது ஹிட் தான் ப்ரோ. சிம்பு நல்ல விஷயம் தான். விஷால் ப்ரோ சொல்லுங்க பரணி. ஃபேன்ஸ் எல்லாம் கத்திட்டே இருந்தாங்க, சிம்பு தான் எந்திரிச்சு கை கட்டி அமைதியா இருங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. இருக்கணும்ல தலைவன் அலப்பற அப்படி இல்ல. நாங்க தான் இனிமேல் பேசதான் விடல ப்ரோ. பேச அதெல்லாம் விட மாட்டோங்க. நாங்க 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டோம். எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காரு. கரெக்ட். அவரும் இருங்க நான் பேசிக்கிறேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னாரு. எத்தனை வாட்டி திரும்ப சொல்லிட்டாரு ப்ரோ. ஆனா அங்க சுத்தி கடைசியில 2023 ஆடியோ லான்ச் பேஜுக்கு லைட்டா வந்தாரு விஷால் ப்ரோ. அப்படியே கமல் அப்படியே அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு அப்படியே எல்லாத்தையும் சொல்லுங்க. Black color dress போட்டு அந்த Black color நீட்ட Dress. முடி வந்து தார்மாய் வச்சிருந்தாரு. தார்மாய் வச்சிருந்தாரு முடி. இவ்வளவு நாள் எனக்கு எஸ்டிஆரோட லுக் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் அகோரி மாதிரி இருந்துச்சு. முடிய வேற முன்னாடி போட்டு என்னடா இது மாதிரி இருந்துச்சு. விஷால் ப்ரோ இன்னொரு முக்கியமான விஷயம், பீப் சாங் பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு. அந்த டைம்ல வந்து இல்ல கவலையே படாதீங்க பாருங்க, அடுத்து பல படம் வரப்போகுது, எல்லாத்தையும் பாத்துருவேன் உங்களுக்கு. நீங்க இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பாயிலர் தான். இதுக்கு அப்புறம் ஆடியோ லான்ச் தான் ஸ்பாயிலர் பண்றேன், நல்லா நோட் பண்ணிக்கங்க. நீங்க ஆடியோ லான்ச் வச்சு ஸ்பாயிலர் பண்ணிக்கோங்க, எனக்கு கவலையே கிடையாது. மத்தவங்க எல்லாம் பேசினப்ப இந்த 11 படத்தை பத்தி எதுவுமே சொல்லாம விட்டல பரணி. அடுத்த வாட்டி இருக்கு பரணி உங்களுக்கு. நிஜமாவே பேசினாரா பீப் சாங் இஷ்யூல? பேசினார். அந்த கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருந்துச்சு. அப்ப வந்து ஏதோ ஒரு இது அப்ப வந்து அந்த சாங் ரிலீஸ் பண்ணாரு. அப்ப அந்த டைம்ல டக்குனு அதேதான். அப்பதான் அதே பத்தி தான் சொல்லியிருந்தாரு. சார் ப்ரோ நாங்க நடந்த விஷயத்தை தானே ப்ரோ பேசுறோம். நாங்க என்ன படத்துல இருந்தா ஸ்பாயில் பண்றோம்? படத்துல இருக்கிற விஷயத்தை தான் நாங்க பேசுறோம். இருக்குங்க, ரிவெஞ்ச் இஸ் தி பெஸ்ட் சர்வ்ட் கோல்ட் டிஷ் பரணி. இதுல நாங்க ஏதாவது தக் லைஃப்ல இந்த சீன் இப்படி நான் சொன்னேன். இதுல தக் லைஃப்ல அவரே ஒரு ஸ்பாயிலர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நான் சொன்னேன். நான் இல்ல ப்ரோ கமல் மாய் வேற பேசியிருக்காரா விஷால் ப்ரோ? நான் சொல்லல. கமல் டைலாக் கமல் மாதிரியே பேசுறாரு. நல்லா பேசினா நீங்க பாத்துட்டீங்க. இல்ல நான் பாத்திருக்கேன் நீங்க கோவப்பட்டு. கமல் பிரதர் இல்ல அவரு அந்த டயலாகே சேர்த்து சொல்லிருங்க. அவர் சொன்னார்ல டயலாக் சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க. அது வேணாம். இல்ல பாவம் சொல்லுங்க. பாவம் ப்ரோ அவர் போய் பாக்கட்டது. என்ன விட்டுருங்க. பேரடி வந்திருக்காரு. பேரடி இத கூட நீங்க ஸ்பாயிலர்லாம் பாக்குறது. சிம்பு ரிலேட்டடா ஒரு क्वेश्चन கேளுங்க ப்ரோ.
இது இப்போ அஸ்வத் மாரிமுத்து மூவி வந்து செப்டம்பர்ல ஷூட் ஆரம்பிக்குது சொல்லியிருக்காங்களே, அது கரெக்டா? தலைவா கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு தலைவா. இல்ல, என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ அஸ்வத் மாரிமுத்து படம் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தேசிங் பெரியசாமி படம் எடுக்க போறாங்களா? அப்படிதான் தலைவா அதுக்கு சொல்லியிருக்காங்க. முன்னாடி ராம்குமார் படம் இருக்கு ப்ரோ. இல்ல அது ஓகே, பார்க்கிங் ராம்குமார் டைரக்டர். படம் இப்ப ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. இப்ப அடுத்து எடுக்க போற படம் வந்து அஸ்வத் மாரிமுத்து படம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தேசிங்கா? அப்படிதான் தலைவா சொல்றாங்க. ஆனா அப்படி சில பார்த்தா பேர் 50th பேரலல்னு மூவி எப்படி சொல்றாங்க. 51st மூவி ஃபர்ஸ்ட் வந்துட்டு 50th மூவி அப்புறம் வர மாதிரி இல்ல இருக்கும்? தலைவா இல்ல ஜிவி அது வந்து பிரகாஷோட இல்ல 100வது படம் பாடி இல்ல இல்ல வாசல் இன்னும் வரல. அது மட்டும் இல்ல, அது நிறைய குழப்பம் இருக்கு. அது ஆ. பட்ஜெட் அது இதுன்னு ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி இப்ப பாருங்க, சிவகார்த்திகேயனுக்கு 25வது படம் பராசக்தி ஷூட்டிங் போயிருச்சு. ஓகேங்களா, 24வது படம் இன்னும் அறிவிக்கவே இல்லை, அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையவே கிடையாது. ஓகேங்களா, அதெல்லாம் நம்பர்ஸ். அவங்களுக்கு எந்த படம் முக்கியமான படம் நினைக்கிறாங்களோ அதை வந்து 25வது படமா அனௌன்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அது மாதிரி இதை வந்து 50 படம், அவங்க ரொம்ப பெரிய படம். சிம்பு கரியர்லேயே ரொம்ப பட்ஜெட் வைஸும் சரி, ஒரு எல்லா வகையிலையும் ரொம்ப பெரிய படம் சிம்பு நம்பர் படம். அதனால அது 50வது படம், அவ்வளோதான். அது 48வது படமா இருந்துச்சு, அப்புறம் தள்ளி போனனால இப்போ 50வது படம். அது வந்து அது அது ஆரம்பிக்கிறதுக்கு பட்ஜெட் தேவைப்படுதுன்னு இப்போ அவர் இந்த 2 படம் கமிட் பண்ணது. அந்த 2 படங்கள் வந்து முன்னாடி போயிட்டு இருக்கும்போது அது நடுவில் ஆரம்பிச்சிருவாங்க அந்த படத்தையும். அதனால எல்லாம் கணக்கு ஒன்று தான். ஓகே ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ, எஸ்கே வந்து விபி கூட ஒரு படம் பண்ற மாதிரி இருந்துச்சு, அந்த படம் என்னாச்சு ப்ரோ? அதான் பண்றாங்களாம்ல, அவங்க பண்றாங்களா எப்பன்னு சொல்ற, எத்தனாவது நம்பர்ல படம் பண்றாங்கலாம் தெரியல. அவர் நிறைய கமிட்மெண்ட் வச்சு குட் நைட் டைரக்டர் கூட ஒரு படம் பண்றாரு. அது முடிச்சுட்டு வந்து என்ன படம் பண்ண போறாருங்கிறத அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணல. இன்னும் நிறைய பேர் பேச்சுவார்த்தையே ஓடிட்டு இருக்கு. யார் நினைக்கிறது விபி அவர் சரியான காம்பினேஷன் ப்ரோ. நம்ம நினைக்கிறது விபியோடது நம்ம கரெக்டா இருப்பாரு. நினைக்கிறது நடக்காது, அவங்க நினைக்கிறது நடக்காது. கடவுள் என்ன நினைக்கிறானோ அதான் நடக்கும். மதராசி ரஜினி மாதிரி பேசுறீங்க. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கிறது, அப்படிதானே ப்ரோ இருக்கு. இப்ப எப்ப ஷூட்டிங் போவாங்க என்ன, எல்லா படம் 3 படம் அப்படியே அடி வாங்கி நிக்குதுல்ல. மதராசி செப்டம்பர்ல ரிலீஸ் இட்லி கடை மட்டும் எஸ்கேப் ஆயிரும். இட்லி கடை எஸ்கேப் ஆகாது, எஸ்டிஆர் மட்டும் தான் தப்பிப்பாரு. ஏன்னா ஷூட்டிங் போல படம், வேற ப்ரொடியூசர் மாத்திக்கலாம். இட்லி கடையை முடிச்சிட்டாரு ப்ரோ, வண்டர் பார் மூலமா ரிலீஸ் பண்ணிடுறாரு. அவரோட ப்ரொடக்ஷன் அதுல இருக்குல்ல. படம் இந்த பேனர்ல ஆரம்பிச்சு நீங்க எப்படி அவன்கிட்ட போய் எப்படிங்க சொல்லுவீங்க? ரைட் சரி, சிம்பு ரசிகர்களுக்காக இந்த அப்டேட்டு. படம்லாம் வந்து அந்த படம் ராம்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ஷன்ல, அதாவது பார்க்கிங் தியேட்டர் இருக்கிறாருல அந்த டைரக்ஷன்ல ஆரம்பிக்கிற படங்கிறது எந்த தங்கு தடையின்றி ஜூன் 20ஆம் தேதி ஷூட்டிங் ஆரம்பிக்குது. அப்படி வாங்க, அப்படி வாங்க. அவர் எங்க ப்ரோ வர போறாரு? உங்களால தான் வரணும் ஷூட்டிங்க்கு, வந்தா நல்லதுதான். பாருங்க கமல், எங்க ஆளு ரெடியா தான் இருக்காரு, பேசாம இருக்கணும். எவ்வளவு நாள் தான் நாங்க ரெடியா இருக்கிறது? அப்ப புது ஹேர் கட் வருமோ? கண்டிப்பா வரும். காலேஜ் பையனா வராரு, சுட்டி குழந்தையா வருவாரு பாரு. நீ நம்ம பார்க்க தான் போறோம் ப்ரோ. ஒரு ஹெவி டான்ஸ் சாங் மட்டும் வேணும் ப்ரோ, வாத்தி கம்மிங் மாதிரி. அவர் தலைவன் ஒரு டான்ஸ்ல மட்டும் இறக்கி விட்டீங்கன்னா எனக்கு தலைவன் மூக்குல இருந்து ரத்தம் வரணும் ப்ரோ. இதெல்லாம் அவராச்சும் டான்ஸ் ஆசைப்பட்டா டான்ஸ், நானுமே வந்து ஓகே நைஸ் சூப்பர் அப்படின்னு நினைச்சிட்டு, என்னங்க மூக்குல இருந்து ரத்தம் வரணும்னு மன்மதனுக்கு போயிட்டாரு. மாநாடுல அதெல்லாம் மாத்தி இருந்துச்சு அந்த சீன் தியேட்டர்ல ப்ரோ. அதெல்லாம் மாத்தி மறந்து தான் வந்திருக்காரு. இல்ல, ஒரு ஃபைட் சீன் வச்சு முகம் பூரா ரத்தம் வர மாதிரி ஒரு சீன் வச்சிருவாங்க. சூப்பர் ஜாலிக்கு சொன்னேன். தக் லைஃப்லயே அதெல்லாம் இருக்குமே, தக் லைஃப்லயே அதெல்லாம் இருக்குமே. தக் லைஃப்ல இன்னொரு விஷயம் சொன்னாரு, கமலோட ஸ்கிரீன் ஷேர் பண்றப்போ அந்த ட்ரெய்லர்ல வந்து அந்த கழுத்தை பிடிக்கிற சீன் இருக்கு, கழுத்தை பிடிக்கிற ஷாட், அது வந்துட்டு நோட்டட் பரணி ப்ரோ. அவனை ஃபுல்லா சொல்லுங்க பரணி, ஏன்னா பிசினஸ் இருக்காங்கல்ல, அவங்க கேட்பாங்கல்ல, அவங்க பேட்டி பார்த்துருக்க மாட்டாங்க. சொல்லுங்க. ஓகே அதான் அவர் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் இது ஷார்ட் வந்து சொல்லிட்டாரு, சார் சொல்லிட்டாரு. அப்போ வந்து சிம்பு அவர்கள் வந்து இது கமலஹாசன் அவர் கழுத்தை பிடிக்கணும். அப்போ பிடிக்கும் போது லைட்டா பிடிச்சிட்டு அப்படியே லைட்டா முகத்துல எக்ஸ்பிரஷன் மட்டும் கொடுத்துருந்தாரு. அப்புறம் மணி சார் கட் கட் கட்னு சொல்லிட்டு என்ன பிடிக்கிறீங்க, நல்லா பிடிங்க அப்படின்னு சொல்லவும் செகண்ட் டேக்ல கொஞ்சம் ஃபோர்ஸா அப்படி பிடிச்சிருக்காரு. அப்பவும் வந்து அது கொஞ்சம் க்ளோஸ்அப் ஷாட்லாம் இருக்கிறதுனால முகத்துல எக்ஸ்பிரஷன் வச்சு மட்டுமே இது பண்ண முடியாது, இன்னும் நல்லா ஃபோர்ஸா பிடிங்கன்னு சொல்லியிருக்காரு மணிரத்னம். அப்புறம் மூணாவது ஷாட்ல வந்து மூணாவது டேக்கு போகுது. மூணாவது ஷாட்ல
சிம்பு அவர்கள் கமலஹாசன் பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு சார் இல்லை கமலஹாசன் ஓகே ஓகே அப்படிலாம் சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபோர்ஸாக அப்படி பிடிச்சிட்டாரு. பிடிச்ச உடனே அந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கமலோட கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்லாம். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கவும் எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அவர் இது பெர்ஃபார்ம் பண்ணுறாரா இல்லை உண்மையிலேயே நம்ம ஃபோர்ஸாக பிடிச்சிட்டோமா, இப்போ நம்ம கையை எடுத்தோம்னா இவர் வேற கட்டுன்னு சொல்லி இங்கே வந்து அடிப்பாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி அப்புறம் அந்த ஷார்ட்லாம் முடிச்சிட்டோம் ஒரு அளவுக்கு. அப்புறம் வந்து கமல் சார் சாரி சார்ன்னு சொல்லி அந்த ஸ்டேஜில் வந்து சாரி சொன்னார். அவ்வளோதான், முடிச்சாச்சு. விஷால் ப்ரோ முடிஞ்சு ப்ரோ. கேட்கவே இல்லை, நான் சவுண்டை குறைச்சிட்டேன் ஃபுல்லா. ப்ரோ ப்ரோ அதை விடுங்க, வங்கா படத்துல திருப்தி டிம்பிரியா அப்படி வாங்கன்ற வங்கா படத்துல ஜாலி தான் எல்லாருக்கும். சரி ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. இதை மட்டும் சவுண்ட் அதிகமாக ஆச்சு கேட்டிருப்பாரு போல. தியேட்டர்ல பாக்குறப்ப அந்த சீன் கரெக்டா வருதுங்க, அந்த சீன்லாம் அந்த சீன் என் ஃப்ரெண்ட் உட்காந்து பார்த்தாங்க, அதெல்லாம் உட்காந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஆளு ராஷ்மி கிட்ட போய் ஒரு காரணம் சொல்லுவாரு, இல்ல அவளை இது பண்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். கடுப்பாய் ஏஞ்சிட்டான் தியேட்டர்ல இருந்து. ஏய் போடா, நான் அந்த படம் பார்க்க மாட்டேன்னு ஏஞ்சி போயிட்டான். ஷூட்டிங் எப்பதான் ப்ரோ ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்பிரிட்? தெரியலையே. பிரகாஷ் படம் தெரியுமா? அவர்தான் கண்டமேனி இல்லைங்க, படம் இந்த வச்சிருக்காரு ராஜா இப்போ. சாப்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்தோட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு அதுக்கு நடுவில் வந்து சலார் 2ஓட ஒர்க்கு போறாரு, அந்த ஒர்க்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஸ்பிரிட் ஒர்க் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு நடுவில் அது ஸ்பிரிட் முடிச்சுட்டு தான் அவர் கல்கி 2 போறாரு. கல்கி 2 வந்து ப்ரோ அதுக்கு ப்ரோ சீதாராமம் டைரக்டர் படம் இருக்கே அது ஒன்று நடுவுல. படம் இருக்கு, அதுக்கு நடுவில் இன்னொரு படம் ஒன்று இருக்கு. ஆனால் ஸ்பிரிட் முடிச்சுட்டு தான் அந்த படத்துக்கு போறாங்க. ப்ரோ இந்த ராஜா சாப் சின்ன பட்ஜெட் படம் தானே சொன்னாங்க, அதே இவ்வளவு நாள் எடுத்துட்டாங்க. அது ஆரம்ப கட்டத்தில் அப்படி ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய பட்ஜெட்டாக மாற்றிட்டாங்க. அது ஏப்ரல் 10 தான் முதல்ல ரிலீஸ் ஆக வேண்டியது, அது தள்ளி தள்ளி போயிருச்சு. இந்த வருஷம் அவங்க தெலுங்கு சைட்ல இருக்க ஒரு பெரிய படம்னா அதுவும் ரொம்ப கம்மி தான் இந்த வருஷம், அதுவும் ஒரு படம். அது கரெக்டா கிளிக் ஆச்சுன்னா ஸ்பீட் 2 மாதிரி ஓடும். இப்போ நீங்க வண்டி ஓட்டுற மாதிரி காத்து கேக்குது ப்ரோ சவுண்ட். அதுக்கு இந்த டைரக்டர் ஆனா அவ்வளவு ப்ராமிசிங்கான டைரக்டர் இல்ல. ஏன் பிரகாஷ் ப்ரோ? 1 2 3 4 5 6 7 9 லாங்குவேஜ்ல டிப்தி திரும்பின்னு எழுதி போட்டிருக்காங்க. அத்தனை பிரகாஷ் ப்ரோ ஆனா அந்த ராஜா லாங்குவேஜ் சாப் டைரக்டர் அவ்வளவு பேசுங்க. இல்ல இத்தனை லாங்குவேஜ் பார்த்தோன்னே என் மைண்ட் வேற மார்டினுக்கு போகுது. மார்டின்னா துருவ் சார்ஜாவோட மார்டினா? ஓகே ஓகே. ஆமா ஆமா, அதுக்கு ஒரு ட்ரெய்லர் ஒன்று விட்டானுங்க. ஜாப்பனீஸ் சைன், ஓ உலகத்துல இப்படிதான் லாங்குவேஜ் இருக்கான்ற மாதிரி அத்தனை லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணானுங்க. போன வருஷம் நவம்பர் 14 ஞாபகம் வரும். அதிகம் ப்ரோ, நல்லா யோசிச்சு பாருங்க, நவம்பர் 14 என்ன படம் ரிலீஸ் ஆச்சுன்னு போன வருஷம். வந்துச்சு. ஆனா அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லையே. இது அக்டோபர் 10 வேட்டையின் கூட எல்லாம் வந்துச்சு, அக்டோபர் 11. அது தியேட்டர்ல பாத்தீங்களா நீங்க பாத்திருப்பீங்களே? ஆமா தியேட்டர்ல தான் பார்த்தேன். என்ன படம்? மார்டின். ஆமா, இவரு சொல்லிதான் நானும் போய் பார்த்தேன். அடுத்து அந்த ஹீரோக்கு என்ன சொல்றீங்க? கேடின்னு ஒரு படம் வருது ப்ரோ, அது எப்போ வருதுன்னு தெரியல. சரி ரைனா எப்போ வரும் ப்ரோ? அது யாருது? மார்டின் படத்தோட அடுத்த பார்ட் முடிக்கும் போது அப்படிதான் முடிச்சாங்க. ஓஹோ, ஆள வந்து அந்த மாதிரி ஒரு லுக்கோட முடிச்சாங்க. அந்த படத்துல இருந்து இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? ஏன் ப்ரோ நீங்க தியேட்டர் பிரிண்ட்ல பாத்தீங்களா? யாரு நானா? இல்ல தியேட்டர்ல பார்த்தமே அதுவும் கிளைமேக்ஸ்லாம் எனக்கு தூக்கம் வந்துச்சு லேசா. அதுக்குள்ளே படம் முடிச்சிட்டாங்க. நல்லா ஒரு சின்ன படம். தலைவன் அந்த கேடி நீங்களே, அது என்ன யார் படம் அது? துருவ் சர்ஜா படம் தான். ஓகே, எங்க யாராவது அந்த ராஷ்மிகாவோட ஒரு படம் பண்ணிருப்பாரு, அது பாத்திருக்கீங்களா?
பொகருது நான் பாத்திருக்கேன். அந்த படத்து மூலமா தாங்க அவர் தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு அறிமுகமானதே அந்த படத்துல தானே. அதுக்கு முன்னாடி லீனா இருக்கிற பாடியோட நிறைய படம் நடிச்சிருக்காரு. 4 படம் கன்னடத்துலதான் இருக்கு அந்த படம். அந்த படத்துக்காக அவ்வளவு வெயிட் போட்டாராமா வீரன்? இல்ல அது எப்படி? அது வேற லெவல்ல இருந்தாரு அந்த படத்துக்காக போடல, அந்த படத்துல இருந்தா பல்கா வர ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி லீனா நார்மலா டிபில இருக்கிற ஒரு மாதிரியே பேசுறீங்க மாவீரன், ஒன்னும் புரியல. அந்த படத்துக்காக போடல, அந்த படத்துல இருந்து. அதுக்கு முன்னாடி பட்டாளத்தான்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அதுல கொஞ்சம் வேற பயங்கரமா இருக்கே. அதுலயே ஓரளவுக்கு இருப்பாரு. அதுலயே ஓரளவுக்கு இருப்பாரு ப்ரோ. அந்த படத்துக்காக மாறி ஒரு படத்துல பாத்தீங்கன்னா மூஞ்சி மட்டும் சின்னதா இருக்கும், உடம்பு யானைக்குட்டி மாதிரி இருக்கும். செம சிரிப்பா இருக்கு அந்த படம் எல்லாம். கலர்ஸ் தமிழ்ல போடுவாங்க. ஆமா ஆமா இந்த படத்தெல்லாம். திடீர்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாடோடிகள் தெலுங்கு வெர்ஷன்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு இன்ஸ்டால. என்னடா திடீர்னு ரவிதேஜா வராரு, சசிலாம் போன் பேசுறாருன்னு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா கிளைமேக்ஸ்ல கேமியா கொடுப்பாரு போல சசி அதுல. ஆமா ஆமா. என்ன ஆச்சுன்னா அவரே தெலுங்கு பேசியிருந்தாரு. தமிழ் ஐட்டம்ஸ் வாங்கி இருக்கு. நீங்க வேற நாடோடிகள் எங்க சம்போ சிவ சம்போ நடுவில் நிப்பாட்டிட்டு ஆடுவாங்களா என்ன பால்டன் பேசுறீங்க? அந்த சம்போ சிவ சம்போ பாட்டு முடிஞ்ச உடனே பின்னாடி ஒருத்தர் பைக்ல வந்து ஹீரோ பிக்கப் பண்ணிட்டு போவால, பஸ்ல ஏத்தி விட்டோம். அது வந்து சமுத்திரக்கனி தான் தெலுங்குல பண்ணிருப்பாரு அந்த கேரக்டர். ஆனா இங்க ஒருத்தர் வர, அந்த மிஸ்கின் படத்துல வர ஒரு மாதிரி இருப்பாரு. இங்க ஒருத்தர் வரவரு, அவர் ஒழுங்கா காட்டவும் மாட்டாங்க. கல்ட்டுங்க அந்த படம்லாம். உண்மையிலே உங்களுக்கு போர் அடிச்சுச்சுன்னா போட்டு உட்காந்துடலாம் அந்த படத்தெல்லாம். ஆமா ஆமா ஆமா. வெற்றிவேல்ல ஒரு பிரான்சைசி இல்ல, அந்த யூனிவர்ஸ்குள்ள வருவாங்க. வெற்றிவேல் யூனிவர்ஸ்குள்ள நாடோடிகள் வருவாங்க. நாடோடிகள் 2 யாரு பாத்தீங்க? அதையும் நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன். நானும் பாத்திருக்கேன். பஸ்ல எல்லாம் அப்படியே மாத்துவாங்க. கடைசியில அந்த பாட்டு வருமே, ஜகடம் 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 சமுத்திரக்கனி பஸ்ல வருவாரு. ஆமா ஆமா, அலப்பற பண்ணிருப்பாங்க. என்ன ஸ்பீடு 2 ஸ்பீட் 3 அப்படின்லாம் இருந்துச்சு டக்குன்னு. அப்புறம் பார்த்தா பண்ணிருந்தாங்க. அது ஓடல அந்த படம். உண்மையிலே எனக்கு வருத்தம். இப்ப இந்தியன் கதை தான் அதுவும். இந்தியன் அவ்வளவு பெரிய படத்தை இந்தியன் 2 வந்து நாசம் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரிதான் அதுவும். அந்த ஒன்னோட இதே கெடுத்து விட்டாங்க. ஆனா அதுல ஒரு அன்னி கேரக்டர் வரும், ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் ப்ரோ. சாட்டை அடுத்த சாட்டை. ஆமா, அந்த பொண்ணுக்கு நன்றியே தெரியாது கடைசி வரைக்கும். சாட்டையெல்லாம் எத்தனை வாட்டி விஜய் டிவில எப்பா எத்தனை வாட்டி போட்டாலும் அந்த படம் போர் அடிக்காதுங்க. ஆமா, அது கும்கி துப்பாக்கி எல்லாம் விஜய் டிவி சும்மா போர் அடிச்சா போடுவாங்க, இஷ்டத்துக்கு போட்டு தள்ளிட்டான். ப்ரோ இன்னொரு படம் மறந்துட்டீங்க. இப்பெல்லாம் போட மாட்டானுங்க ப்ரோ, அவ்வளவா. களவாணி பயணம் மறந்துட்டீங்க. இப்பெல்லாம் திருந்திட்டானுங்க ப்ரோ விஜய் டிவி. முத மாதிரி இல்ல, மாறிட்டாங்க. எங்க நிறைய தெலுங்கு படம் வாங்கி வச்சிருக்காங்களா, உள்ள இறக்கிறானுங்க. நேத்து இது போட்டாங்க பயணம் நாகார்ஜுனா. அது சூப்பர் படம். இப்ப 3 படம் ப்ரோ. இப்ப 3 சேனல் வச்சிருக்கானுங்க. கலர்ஸ் தமிழ், விஜய் சூப்பர், விஜய் டக்கர். திறந்தாலும் விஜய் டிவி படம். ஒரு படம் ஓடிட்டு இருந்தது, பார்த்தா விஜய் தேவர்கொண்டா வேற ஒரு படம். அதை தமிழ்ல டப் பண்ணி அர்ஜுன் ரெட்டியோட தெலுங்கு வெர்ஷனை டப் பண்ணி அர்ஜுன் வர்மா. என்னடா நடிச்சிட்டு இருக்கீங்க? சடுகுடு வண்டி. அது பயங்கர காமெடி. சடுகுடு வண்டின்னு இருக்கும். இன்னொரு படத்துக்கு பயங்கர டைட்டில் வச்சிருப்பாங்க. ஐயோ டக்குன்னு மறந்துட்டேன். ஏங்க ஜெர்சிக்கு ஏதோ டைட்டிலுங்க ஞாபகம் இல்ல எனக்கு. கிரிக்கெட் அலா வைகுண்டபுரம்க்கு வைகுந்தபுரம் நினைக்கிறேன். வைகுண்டபுரம். ஏங்க நல்லா பண்ணுவானுங்க ப்ரோ. அத டிக்டாக் வச்சிருப்பான டைட்டில் எங்களை போல் யாரும் இல்லைன்னு. எங்களை போல் யாரும் இல்லை. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன், யாருக்கா ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. எஸ்கேப் பிளான்னு ஒரு படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அர்னால்டு சில்வஸ்டர் படம். அதோட தமிழ் டப்பிங் டைட்டில் சொல்லுங்க. கேடி ராம்போ. குபீர் தான் ப்ரோ. அப்படிங்க வரிசையா வச்சிருப்பானுங்க ப்ரோ. இவனுக்கு சரியான ஆள் இல்லை, இவன் சரியானவன். குங் 2 அந்த படத்தோட பேர் கும்கி வீரன் 2. அடப்போங்கடா. சாலியன் சக்கர் 1, சாலியன் சக்கர் நேம்லாம் ட்ரெண்ட் ஆச்சுல. அப்ப பேட் பாய்ஸ்க்கு கருவா பசங்கன்னு போட்டு வச்சிருக்கானு. ஆனா உண்மையிலே அந்த டைட்டில் கிடையாது. ஆனா இப்ப நேத்தி வந்துட்டு மொக்க கமெண்ட்ரி வீடியோ பார்த்தேன். அதுல வந்துட்டு கராத்தே கிட்ட பத்தி ஒண்ணு போட்டிருந்தாரு. நேத்தே இன்னைக்கே பார்த்தேன். அதுல சொல்லியிருந்தாரு, படம் பேரு தான் கராத்தே கிட்ட, ஆனா படத்துல ஒரு சீன்ல கூட கராத்தேவே பண்ண மாட்டாரு அப்படின்னாரு. ஆனா ஆமா, இது இத்தனை நாள் தெரியாம நமக்கு தெரியாம போயிடுச்சு. அப்புறம் சொன்னாரு வேற ஏதோ பேர் வச்சிருக்காங்களாம், சைனீஸ் லாங்குவேஜுக்கு எல்லாம் வேற பேர் வச்சுதான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களாம்.
ஃபுல்லா ஒயிட்ரா அட்ராக்ட் ஆகணும்னு கராத்தே கிட்னு பேர் வச்சுட்டாங்களாம். பிரகாஷ் ப்ரோ நரிவேட்டா பத்தி பேசவே இல்ல. பிரகாஷ் ப்ரோ தூக்கிட்டாரு போல. இல்ல அண்ணன் கொஞ்சம் வேலையா இருக்காரு, இப்பதான் மெசேஜ் பண்ணாரு. சரி விஷால் ப்ரோ, விண்வெளி நாயகன் சாங் எப்படி இருக்கு? தலைவா இன்னும் கேட்கல தலைவா, வீட்டுக்கு போயிட்டு தான் கேட்கணும். எங்க இங்க பக்கத்துல ஒரு பைத்தியத்தை மீட் பண்ணேன். இந்த ஃப்ரூட்டி டப்பா இருக்கு, அதை போட்டு உடைக்கிறாங்க. பாவி மனுஷன், பயமா இருக்கு. சை. இதுல என்ன ப்ரோ, இந்த படம் பாத்துறேன், சிறுத்தை படம். சிறுத்தை கண்ணு முன்னாடி வருதா? சிறுத்தை படம் மாதிரி திடீர்னு ஷாக் ஆகுது. சை. பத்து மணிக்கு எல்லாம் ஆக்டிவா தான் இருக்காங்களா? நல்லா ஆக்டிவா இருப்போம். அதுவும் மதுரை சாங் வீடியோ பாத்தீங்களா? வீடியோவா? பார்த்தேன். வீடியோவை பார்த்துட்டு பிடிக்கலன்றது தாங்க எனக்கு ஒன்றும் புரியல. என்னங்க ஏங்க இதுக்கு? சரி விடுங்க, பேசுவோம் அதை பத்தி. சில மாதிரி இருக்காங்க. வீட்லயே இப்படிதான் இருப்பீங்களா? வீடியோ பிடிக்கலையா, பாட்டு பிடிக்கலையா? ரெண்டுமே பிடிச்சிருக்குன்றேன். என்ன பிடிக்கல? நீங்களாம் தான் பிடிக்கலன்னு இருக்கீங்க. ரெண்டுமே பிடிச்சிருக்குன்றேன். பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே. இல்ல கொஞ்சம் இல்ல, நெக்ஸ்ட் ரிவ்யூஸ் தானே வந்துட்டு இருக்கு. எனக்கு நல்லா இருந்துச்சு. அதுவும் வீடியோ சாங் என்ன பேசுவாங்க. அதுவும் வீடியோ சாங் வந்துட்டு ப்ரோ சுகர் பேபி. ஆமா, மிக்சட் ரிவ்யூஸ்லாம் வரல ப்ரோ. நான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே கழுவி தான் ஊத்துறாங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டேலாம் நான் ஒருத்தன் தான் பாசிட்டிவா சொன்னேன். எனக்கு டவுட், சுகர் டாடி தான் பேபி மாத்திட்டாங்களே, உண்மையா? இதெல்லாம் யாரு பால்டன் உங்களுக்கு சொல்றது? என்ன பால்டன் பேசுறீங்க? இல்ல அஜித் ப்ரோ, இப்ப சுகர் பேபின்றதாலே அவங்க ஆப்போசிட் வந்து சுகர் டேடி தான். அதாவது நம்ம நாயகன் இல்லைங்க, தக் லைஃப். நீங்க எல்லாம் நாயகனையே மறந்துடுவீங்க. விண்வெளி நாயகன் சொல்லுங்க ப்ரோ. கமலே அதை சொல்லாத கமலே, அதை சொன்னாவே அது ஸ்ரீஹாசன் தான் ஞாபகம் வருது. அத விண்வெளி நாயகா அந்த பாட்டு மேல ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு ஃபுல் சாங் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு 2-3 வாட்டி ரிப்பீட்ல கேட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு என்னடா இதுன்னு தான் இருந்துச்சு. இந்த மத்த சாங் எல்லாம் இன்னும் கேட்கணும் இனிமே. இன்னொரு அப்டேட் விட்டுட்டாங்க எல்லாரும். ரவிமோகன் வந்து பீஸ்ட் மோட் ஆக போறாராம். அதையும் தெரிவிச்சு. மோடா கராத்தே பாபு. ஆமா, பாடி ஏத்த போறாரா இறக்க போறாரா சொல்லுங்க. பீஸ்ட் மோட் நான் திரை தீ பிடிக்கும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா யோசிப்பீங்க. அது எதுக்கு சம்பந்தமே இல்லாம அவருக்கு திரை தீ பிடிக்கணும்? எனக்கு புரியல பால்டன். ஏங்க பீஸ்ட் மோட்னா எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். புரியலையே. வரும் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இது அது வரக்கூடாது. இது பீஸ்ட் மோடு, அது வரணும். மாஸ்டர் விஷால் ப்ரோ, உங்களுக்கு தளபதி என்ன ஞாபகம் வருது சொல்லுங்க. தளபதினா ரஜினி ஞாபகம் வருவாரு. அப்ப ரஜினி, மம்முட்டி. பாத்தீங்களா, நீ சிவகார்த்திகேயன் பையன் ப்ரூவ் பண்றீங்க. விஜய் மேல இருக்கிற வன்மத்தை கொட்டுறீங்க பாத்தீங்களா? ஏங்க இது என்னங்க, எனக்கு தளபதினா அதான் ஞாபகம் வருது. ஆனா விஷால் ப்ரோ இவ்வளவு வன்மமா இருக்காது. விஷால் ப்ரோ நீங்க வன்மம்னு சொன்னாலும் எனக்கு தளபதினா ரஜினி தாங்க ஞாபகம் வருது. அஜித் சொல்லிட்டாரு ப்ரோ, என்கிட்ட கேளுங்க நான் சொல்றது. நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். இல்ல என்கிட்ட கேளுங்க ப்ரோ. சப்போஸ் விஜய சொல்லிட்டாடா, ரஜினி ஃபேன்ஸ்ட கோத்துடலான்னு இருந்தேன். இதெல்லாம் என்னையாயோ இல்ல பாருங்க, விஜய் ஃபேன்ஸ்ட மாட்டிக்கிட்டாரு. சார் ப்ரோ மாட்டிக்கிட்டீங்க. விஜய் ஃபேன்ஸுக்கு எல்லாம் என்ன பத்தி தெரியும், அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட கோட் ரிவ்யூ போய் பாருங்க. நீங்க கோட்டுக்கு நைட் ரிவ்யூ தானே கொடுத்துருந்தீங்க. இதுதான் இந்த மாதிரி பார்க்காதவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. என்னோட கோட் வீடியோ போய் பாருங்க. அந்த படத்தை நான் கொண்டாடுறேன். கோட் டைம்லயே போட்டீங்களா ப்ரோ வீடியோ? எப்ப இருந்து போட்டிருக்கீங்க? கரெக்டா இந்த காதல் த கோர்ல புது படமா போட ஆரம்பிக்கிறது. எப்போ? போன வருஷம். எங்க புரோட்டா கடையில இருக்கீங்களா? எப்படி கரெக்டா சொல்றீங்க? வினாடி சவுண்ட் கேக்குது. தட்டற சவுண்ட் கேக்குது. எனக்கு கத்துங்க, ட்ரெண்ட் ஆயிருவீங்க. முருகலா என்ன? சரி சாரி. அவ்வளவு பெரிய விஐபியா போய் ரோட்டு கடையில வாங்குறாரு. ஏங்க ரோட்டு கடை தாங்க. என்னங்க நீங்க வாங்க. பவரா? பவர் இல்ல, மிளகுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட், மதுரையோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரில் ப்ரோ. கிரில்லுனா இந்த கடை தான் ப்ரோ.
சரி ஓகே, தளபதினா இப்படி வந்துட்டீங்க அஜித் பேல்டன், சரி உங்களை என்ன பண்றது விடுங்க, அப்புறம் கவனிச்சுக்கிறேன் தனியா. மகேஷ் ப்ரோ வந்து எவ்வளவு அழகா தோங்குறாரு பாருங்க பேஸ்ல. சரி, என்ன மகேஷ் அடுத்து அண்ணா நல்ல இன்னொரு இல்ல உறக்கமா? இல்ல விஷால் ப்ரோ, அடுத்து இன்னொரு ஃபேண்டம்ல கோர்த்து விட்டுருவோமா ப்ரோ? தலனா கோத்து யாரு ப்ரோ? விடுங்க. தலனாவா? தலன் தானே கேக்குறீங்க? தலனா தல அஜித் தான். தலனா அஜித் தான். தலன் எதுவும் படம் வரல பால்டன். படம் ஏங்க வந்ததுன்னா அந்த படம் பாத்துக்கங்க, சொல்லியிருப்பேன். தோனி ஃபேன்ஸ் பாத்துக்கங்க எப்படி வன்மத்தை கொட்டுறாருன்னு. தோனியை பத்தி எனக்கே முழுசா தெரியாது, திட்டுறதுனா திட்டுங்க. ஒரு கிரிக்கெட்டே தெரியாது பல்தான். இல்ல இல்ல, அது பல்தான் கூட நீங்க. பரவாயில்ல. ஏகே வந்து தலன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியும் கூப்பிடுறாருன்னா இவர் எவ்வளவு பெரிய தல துரோகியா இருப்பாரு. இவரை மாதிரி ஆளுகள் இல்லைங்க அவர் கெட்ட பேர் ஆகுது. ப்ரோ அவரே படத்துல தல தல தலன்னு தலன்றாரு. கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, அது அவரு சொல்லிட்டு போட்டோம். இவரையும் தான் உலக நாயகன் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுங்க. அது வாழ்க்கையில எப்படி முக்கியமான விஷயத்தையே கரெக்டா ஃபாலோ பண்ண எங்க ஆள் மாட்டோம். எப்படி ஒரு பண்ணாரு பாத்தீங்களா ப்ரோ? உலக நாயகன் கூப்பிடுவேன்னு அறிக்கை விட்டுட்டு சார் ரொசு அதென்ன ருக்கோ சாரா அப்படின்ட்டு விண்வெளி நாயகன் இறக்குனாரு. யாக்குசா ஏட்டுடி பாப்பீங்களா? இல்ல ப்ரோ, அது டெக் சேனல் தானே, டெக் சேனல் நான் பார்க்க மாட்டேன். அவர் இப்படிதான் சொல்லுவார், ருக்கோ ஜாரா. அது ஒரு டெம்ப்ளேட். ஆனா ஒண்ணு ஒரு சொல்லி வடக்கன் வருவாரு. ஆகணும், கமலோட அவுட்ஃபிட் எல்லாம் பயங்கரங்க இந்த ப்ரொமோஷன்ல. இன்னைக்கு வந்த பிளாக் ஷர்ட் இதுல செம்ம. நான் டிபி நெக்ஸ்ட் வீக் மாத்தலாம்னு இருக்கேன் அந்த டிபி. விஷால் ப்ரோ லைவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு ஒரு அனிமேஷன் வீடியோமே ஒன்று போட்டாங்க எல்லாருக்குமே. இவங்க த்ரிஷாக்கு, சிம்புக்கு, கமலுக்கு எல்லாருக்குமே ஒரு அனிமேஷன் வீடியோமே ஒன்று போட்டாங்க சின்ன வயசுல இருந்து அப்படியே வளர்ற மாதிரி லைவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அந்த ஏவி மாதிரி போட்டாங்களா? அதையும் பாருங்க. யூஸ் பண்ணி அதேதான் தலைவர் இங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டாரு போலயே இன்சர்ட் பண்ண. ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலையாத்தான் இருக்கும். அந்த லோக்கின்ற பாருங்க, சாரி கூலியோட அந்த ஒண்ணு வட்டாங்கல்ல எக்ஸ்டெண்ட் வெர்ஷன் மாதிரி ஒண்ணு, அதுல என்னங்க 2 சைடு பட்டாக்கத்தி வச்சுட்டு நம்ம தலைவர் நிக்கிறாரு. எப்பா ஆமா ஆமா, என்ன குக் பண்ணிருக்கான்னு தெரியல, லோக்கி ஜாலியா இருக்கும் போலயே. பிரியாணி தான் நேத்து ஒண்ணு விட்டாங்கல்ல, நேத்து பிரியாணி தான், வேற என்ன? நேத்து ஒண்ணு விட்டாங்களே ப்ரோ விஷால் ப்ரோ, அதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்கோன்னு ஒரு டீம் வந்துச்சுல, அதையும் இந்த இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாரு. அதுவும் நல்லா இருந்துச்சு கேட்க. டிஸ்கோ தீமையும் இந்த அதையும் சேர்த்து போட்டிருப்பாரு. நல்லா இருந்துச்சு அதுவும். என்னமோ நடந்துட்டு இருக்கு. பரணி ப்ரோ அமைதியா இருக்காரு, பிரகாஷ் அமைதியா இருக்காரு, என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க நான் இப்பதான் வந்தேன், சாரி. ஆனா வார் 2 டீசர் தான் கோலிக்கு பெரிய ப்ரமோஷன் ஆகி போச்சு. அது என்னமோ உண்மைதான், குபீர் ஆயிடுச்சு. நம்ம இப்ப ஆணவத்துல பேசிட்டு இருக்கோம், ஆஃப்டர் ரிலீஸ் அப்படியே எஃபெக்ட் மாறிட போகுது. மாவீரன் ப்ரோ ரியாக்ஷன் பாத்தீங்களா இல்லையா? விஷால் ப்ரோ ரியாக்ஷன் டவுன்லோட் பண்ணி வச்சீங்களே. எல்லாத்தையுமே நான் டவுன்லோட் பண்ணி தான் ப்ரோ பார்ப்பேன், யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையுமே. ப்ரோ ட்ரெய்லரே டவுன்லோட் பண்ணி வச்சு தான் பாப்பாரு. ஏங்க அந்த கியாரா ஷாட்ல விஷாலோட எக்ஸ்பிரஷனை பார்த்தாவே பயங்கரமா இருக்குங்க. ஆமா ஆமா ஆமா. அப்ப அதை என்ன பண்றீங்க பால்டன்னு, கேராவை பார்க்காம இதுக்கப்புறம் ஏன் ரியாக்ஷன் மட்டும் ஏத்தி வச்சுட்டு அதை மட்டும் பாருங்க, சரியா? ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் சொல்றேன். இல்ல அனுப்பமாக்கு ஒண்ணு கொடுத்திருப்பாரு, ரியாக்ஷன் சொல்றேன். அப்ப சுகர் பேபியோட லைவ் வீடியோ எப்படி போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பார்த்தேன். நல்லாதான் இருந்திருக்கும், போடல ஆனா வேணாம். ஓ ப்ரோ டிராகன் ட்ரெய்லர் போய் பாருங்க ப்ரோ, அனுப்பமாக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, அதான் ஹைலைட். இல்ல அந்த கையாட லவர் சாங் ஃபர்ஸ்டே வந்துருச்சுன்னா அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்குன்னு வச்சுட்டு இல்ல நான் ஆனா இதை சொல்ல வரேன், ஆரம்ப காலகட்டத்துல அப்பயே போட்டுட்டு இருந்தேன் வீரமே வாகை சூடுன்னு ஒரு விஷால் படம். அந்த படம் தான் நினைக்கிறேன், டிம்பிள் ஹயாத்தின்னு ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க. அதுல அந்த டீசர்ல டிம்பிள் ஹயாத்தியோட ஒரு சீன் வரும், டீசர்லயோ ட்ரெய்லர்லயோ. அதுக்கு நான் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டேன் தெரியாம, அதை அந்த அம்மா பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் போட்ட உடனே என் வீடியோ ஷேர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி என்னதான் பண்ணிருக்கான்னு உள்ள போய் பார்த்துருப்பாங்க போல, பார்த்துட்டு டெலிட் பண்ணிட்டாங்க. ஆனா அதெல்லாம் இல்லையே ப்ரோ, பழசு, ரொம்ப ரொம்ப பழசு. அதெல்லாம் இல்ல வீடியோவே. இருக்கு கீழே போங்க.
இருக்குமா? ஆமா அந்த ஆமா அந்த சேனல்ல தானே? அதே சேனல்ல இந்த தான். சினிமா தான் சார். ஏங்க இந்த வலிமை சினிமா. சினிமா தான் சார். ஆர்ஜே விஷாலே கடைசியில இருக்கும். இந்த வலிமை கிளிம்ஸுக்குலாம் ரியாக்ட் ஓகே பண்ணிருப்பேன். ஓகே ஓகே. அதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? ஆமா ஆமா, வலிமை பாத்துருவோம். கிளிம்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். பைக்கா ப்ரோ ரொம்ப ஓட்டிட்டு காமெடியா இருக்கீங்க? இருக்கும். இல்ல தலைவா, வந்துட்டேன் தலைவா வீட்டுக்கு. இல்ல பர்ஃபெக்ட்லி லேண்டட். இத்தனை இமோஜி போட்டீங்களே, அதான் பைக் ஓட்டிட்டே போறீங்களான்னு கேட்டேன். அதுதான் நான் சொன்னேன், எனக்கு கஷ்டம் தலைவா அது. மகேஷ் ப்ரோ நிஜமாவே தூங்கிட்டாரா? தம்பி யாருப்பா எல்லாரும் வந்தீங்க, தூங்கிட்டாங்க. சாப்பிட்டீங்க, அவரு காலையில அடுத்து தானே எங்க ப்ரோ? நீங்க? மகேஷ் ப்ரோ காலையில காலையில தானே இப்ப? ஏய், காலையில இப்பெல்லாம் ஒரு வீக்கெண்ட் ஹாலிடேல இருப்பாரு, தூங்கிட்டாரா? சொல்லுங்க அப்படின்னு ஒருவர் பாருங்கப்பா. பிரகாஷ் நான் இருக்கீங்களா? இருக்கும் பரணி, ரொம்ப பேசிட்டு இருந்தீங்க. ஏன் காணுங்க ஒரு. என்னாச்சு? ஓகே ஓகே, இல்ல ரொம்ப என்ன அமைதியா போச்சு, அதான் கேட்டேன். இல்ல இன்னைக்கு டாபிக் எதுவும் இன்ட்ரெஸ்டா இல்ல, பேசுறதுக்கும் யாரும் புதுசா ப்ரோ வித்தியாசமான கேள்வி நரி கேட்கல, ஸ்பீக்கரும் இருக்கிறதே கம்மி. நரிவேட்டை ரிவ்யூ நரிவேட்டை நைட் ஷோ பார்த்துட்டு காலைல ரிவ்யூ போட்டிருந்தேன். எனக்கு படம் எனக்கு வந்து நீங்க சொல்லுங்க ப்ரோ. அதான் சொல்றேன், படம் வந்து எனக்கு வந்து டீசன்ட் டு குட் அப்படி சொல்லலாம், அவ்வளவுதான். எப்பவும் போல மலையாள படத்துல ரொம்ப கதைக்குள்ள போறதுக்கு ஒரு அளவுக்கு தான் பொறுமை. இந்த ஒரு மீம் வரும்ல, ஒரு அளவுக்குத்தான் பொறுமை, அதுக்கு மேல் பொறுமையே இல்லைன்னு சொல்லி வரும்ல, அந்த மாதிரி ஒரு அளவுக்குத்தான்ங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் போச்சு. டொவினோ அவரோட பேக் ஸ்டோரி கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி வந்து அதுக்கப்புறம் பிரகாஷ், தமிழ் டப்பிங் எப்படி இருக்கு? எனக்கு தமிழ் டப்பிங் பிடிச்சிருந்துச்சு. ஏன் பரணி அதை பார்க்க வேணாம்னு சொன்னா அப்படின்னு தெரியல. எனக்கு தமிழ் டப்பிங் இல்ல எனக்கு இல்ல, நான் பிடிச்சிருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. நான் சொல்றேன், நான் பேசி முடிங்க, நான் சொல்றேன். தமிழ் டப்பிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து அதே மாதிரி சேரன் ரோலும் ஓகே, நல்லா இருந்துச்சு. அவர் இப்போ இது வரைக்கும் நம்ம தமிழ்ல இது மாதிரி அவரை பார்க்க மாட்டோம், அது பண்ணியிருந்தாங்க, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. சுராஜ் தான் எனக்கு வர வர அவர் ஏன் இது மாதிரி ரொம்ப டோட்டலாக சைடாக போறாருன்னு தோணல, தெரியல. எல்லாம் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருந்தார் ரோல்லாம் பயங்கரமா. இப்போ திரும்ப எப்படி பண்றாரு தெரியல. டொவினோ தாமஸ் அவர் வந்து எப்படி சொல்றது, இந்த படத்துல வந்து பெஸ்ட்னு சொல்ல முடியாது, நல்லா பண்ணியிருக்கிறாரு அவ்வளவுதான். பெஸ்ட் கிடையாது அவருக்குமே. ஓவரால் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து படம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா படம் நீங்க உங்களுக்கு பார்க்க வேணாம், ஓடி வந்தலான்னு கொடுத்துரும், வீட்டுக்கு வந்துடலாம்பா போதும் போ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுமே படம். செகண்ட் ஹாஃப் தான் உங்களுக்கு வந்து அந்த எமோஷனலாகவும், அப்புறம் ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கலவர சீன் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. ட்ரைபல் அந்த அந்த கூட்டமும் இந்த போலீஸ் அவங்களும் வந்து ஒரு சண்டை காட்சி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. படம் கடைசி ஒரு 30 நிமிஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கனால உங்களுக்கு படம் ஓரளவுக்கு டீசென்ட் குட்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கம்பேர் பண்ணோம்னா ரொம்ப ஸ்லோ, அப்படியே பாதி ஓகே இதோட போயிடலாமா, ரிட்டர்ன் போயிடலாமாங்கிற அளவு கூட உங்களுக்கு தோணலாம். மலையாளத்துல இந்த படம் ரொம்ப அவங்களுக்கு ஹிட் ஆக வாய்ப்பு இருக்கு. தமிழை விட மலையாளத்துல படம் நல்லா போக வாய்ப்பு இருக்கு. டொவினோ தாமஸ் அவருக்கு வந்து ஒரு தொடர்ச்சியாக ஹிட்னு சொல்லலாம். இப்ப ரீசெண்டா ஐடென்டி ஹிட்டா, அதுக்கு மேல நடுவில் நிறைய படம் தொடர்ச்சி ஹிட் கொடுத்துருக்காருல, 2018 அப்புறம் இன்னொரு படம் நடுவில் ஹிட் கொடுத்தாரு. இப்படி கண்டினியூஸா அவருக்கு ஹிட்னு சொல்லலாம். இந்த படம் இன்னொரு வகையில் அவருக்கு ஹிட் தான். ஆனா ஏஆர்எம் ஏஆர்எம் ஹிட்டா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா ஏஆர்எம் நல்ல பேர் பெரிய எடுத்து, ஹிட்னா? அதை பரணி தான் சொல்லணும். அதை கேரளால எப்படி போச்சுன்னு 100 கோடின்னு சொன்னாங்க. இல்ல இல்ல, அப்படியா? அப்ப அது சொல்லுங்க பாட்டி. கொஞ்சம் ஓடுச்சு அந்த படம், அவ்வளவுதான். ஓ ஆஹா. அதான் சொல்றேன், அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு தொடர்ச்சியா பிளாப் இல்லாம ஹிட் கொடுத்துக்கிட்டே இருக்க ஒரு ஹீரோவா வேணா அவர் இந்த அதுக்கு இன்னொரு படமும் இந்த படம் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா இந்த படம் பிளாப்புக்காக வேலையே கிடையாது. மலையாளத்துல சூப்பராக போகும், நல்லா போகும். நமக்கு இங்க செட் ஆகுமாங்கிறது சந்தேகமே. தமிழ்நாடு செட் ஆகுங்கிறது சந்தேகம், ரொம்ப ரொம்ப சந்தேகம். மலையாளத்துல நல்லா போகும் இது கண்டிப்பா. டொவினோ தாமஸுக்கு அவர் நல்லா, அதாவது அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு பேக் டு பேக் ஒரு ஹிட்னு சொல்லலாம். ஓகே, இந்த ஐடென்டிட்டி படம் எப்படி நீங்க பார்த்தது இல்லையா விஷால் ப்ரோ? என்னாச்சு ப்ரோ? நல்லா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் கிளைமேக்ஸ் மட்டும் வேற மாதிரி வச்சிருக்கலாம், கொஞ்சம் ரொம்ப ஓவரா போயிடுச்சு. மத்தபடி படம் நல்லா தான் இருக்கும். பர்னி ப்ரோ, ஆலப்புழா எப்போ வரும் ப்ரோ? ஆலப்புழா சொல்ல மறந்துட்டேன். ஜூன் 5 போட்டிருந்தாரு கிறிஸ்டபர், சோனி லிவ்னு. தக் லைஃப் கூட கிளாஷா? சோனி லிவ்ங்க ப்ரோ இல்ல, ஓடிடி சொல்லிடுறேன் பிரகாஷ் ப்ரோ. அந்த தமிழ் வெர்ஷன் நான் என்ன சொன்னேன்னா, சுகுமார் ப்ரோ பார்த்துட்டு சொன்னாரு, இது அந்த ட்ரைபல் பீப்புள் எல்லாம் தமிழ் பேசுறது எப்படி இருக்குன்னு கேட்டப்ப நார்மல் தமிழா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் மலையாளத்துல அவங்க அந்த ஒரு அவங்களுக்குன்னு அந்த ட்ரைபல் பீப்புள் பேசுற அந்த ஒரு ஸ்லாங் இருக்கும். நேட்டிவ் லாங்குவேஜ்ல பேசிருக்காங்களா? நேட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லிவிட்டாரு, மலையாளம் தான். பட் அந்த ஒரு
ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்லாங்கா இருக்கும், யூனிக்கா இருக்கும் அந்த பரணி ஸ்லாங். ப்ரோ நேத்து இதே ஸ்பேஸ்ல தான் சொன்னீங்க, நீங்க மறந்துட்டீங்க போல. இல்ல நான் சொன்னேன் ப்ரோ. இப்ப அவர் வந்து சொன்னாரு தமிழ்ல பார்க்க வேணாம்னு சொன்னீங்க. இல்ல பரணி, இப்ப ட்ரைபல் லாங்குவேஜ் வச்சிருந்தாங்கன்னா இங்க இன்னும் நல்லா சுத்தமா எடுபட்டிருக்காது. ஏன்னா அது பேசுற தமிழ் புரியணும்ல. அதுக்கு தானே சொல்றேன். நான் என்ன சொன்னேன்னா, மலையாளம் புரிஞ்சவங்க நீங்க அந்த இதுல பாருங்க, மலையாளம் வெர்ஷன் ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு சொன்னேன். தமிழ்ல மட்டும் தான் இருக்குன்னா அவரு தமிழ்ல பாருங்கன்றேன். டொவினோ நடுவுல மைத்திரி ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் நடிச்சார்ல, நடிகர் திலகம்னு. அதை யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? நடிகர் எது தெரியுமா, லால் ஜூனியர்னு ஒரு டைரக்டர் பண்ணாரு பாருங்க. அதேதான். படம் பண்ணிருக்காரு நடிகர் திலகம். நடிகர் அதேதான். அதான் அதோட ஒரிஜினல் டைட்டில் நடிகர் திலகம் தான். அது நடிகர் படம். அதானங்க நடிகர் திலகம். அது நடிகையர் திலகம், இது நடிகர் திலகம். ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. தெலுங்கு அதான் ப்ரோ அந்த படம் நான் நிறைய நடிகர் படம் நான் நிறைய வெப்சைட்ல தேடி எனக்கு கிடைக்கவே இல்லை பிரிண்ட் நடிகர். பரணி ப்ரோ நீங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா, அந்த படம் நான் தியேட்டர்ல பார்த்தேங்க. நல்லா இருக்காதா? நல்லா இருக்காது, நல்லா இருக்காது. படம் நல்லா இருக்காது. இப்ப ரீசெண்டா எனக்கு பரணினா எனக்கு தான் ஞாபகம் வருது. ரீசெண்டா ஒருத்தர் வந்துட்டு ஜென்டில் உமன் நல்லா இருக்குமா, இல்ல நல்லா இருக்காது. கடவுளே கடவுளே ப்ரோ, ஆனா பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்துச்சு அந்த படத்துக்கு. நானும் எதிர்பார்த்தேன் ப்ரோ, பார்த்தேன். சரியான மொக்க அந்த படம். பேர் பிரீமியர்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு தான் ப்ரோ சொன்னாங்க. த்ரில்லர் செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா இருக்கும் அப்படின்னு. ஜென்டில் உமன் பயங்கரமா இருக்கு, எமகாகி 2 பயங்கரமான படம், பயங்கரமான எலிவேஷன் எல்லாமே சொன்னாங்க. நீங்க வேற ப்ரோ எமகாகி கூட பரவாயில்ல ப்ரோ, எனக்கு அந்த பட்ஜெட்டுக்கு நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஜென்டில் உமன் எனக்கு தெரியல. இல்லங்க, அந்த டைம்ல தான் 2மே ரிலீஸ் ஆச்சு. 2மே அப்படிதான் எலிவேஷன் கொடுத்தாங்கன்னு சொல்றேன். எமகாகி கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ப்ரோ, ஆனா இந்த படம் சரியான மொக்க. ஜென்டில் உமன் தானே? ஆமா, ரொம்ப ஸ்லோவா போகும். ஸ்லோவா போகுன்றதை தாண்டி அதுல இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலைங்க. அதுதான் பிரச்சனை இந்த படத்துல. நமக்கு புரியல என்னன்னு தெரியல அவங்க சொல்ல வர்றது. இல்ல சொல்ல வர்றது புரியலன்னா இல்ல, சொல்ல வர்றதெல்லாம் புரிஞ்சுது. அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஸ்கிரிப்ட் எல்லாம் இல்ல அது. ஆக்சுவலா அது எடுத்த விதம் அதுதான் கொஞ்சம் இதா இருந்துச்சு. பட் இது எனக்கு இந்த லால் அந்த படம் வந்தப்போ, இப்ப டொவினோ தாமஸ் படம் சொன்னீங்களா நடிகர், அந்த படம் வந்தப்போ அது தியேட்டர்ல நான் போய் பார்த்தேன். பட் எனக்கு அந்த படம் அந்த டைம்லயே சுத்தமா ஒர்க் ஆகல. அது எப்படி ரிவ்யூஸ் வந்துச்சுன்னு தெரியல. நான் வந்து ஆவரேஜோ பிலோ ஆவரேஜோ தான் கொடுத்துருந்தேன். பிலோ ஆவரேஜா கொடுத்துருப்பேன், ஞாபகம் இல்லை. பிலோ ஆவரேஜ் தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். போன வருஷம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. மலையாள சினிமா நல்ல தொடர்ந்து ஹிட்டா கொடுத்துட்டு வந்தாங்களே, நடுவில் வந்து இந்த படம் தான் நல்லா ஓடலன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஓடவே இல்லையே, பாக்ஸ் ஆஃபீஸஸ்மே ஓடவே இல்லையே இந்த படம் பெருசா. அதான். அப்புறம் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியில குரல் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா, ஹார்ட் பீட்டோட செகண்ட் சீசன் ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கு, அதையும் பாருங்க. ஆமாங்க, நான் யார் அந்த குரல்? அந்த ஹீரோயின், அந்த பையனோட ஆளு டூரிஸ்ட் ஃபேமிலி. அது பேர் குரலா? அந்த படத்துல அவங்க பேரு குரல் ப்ரோ. குரல். ஆனா அந்த ஹார்ட் பீட் சீசன்ல அதுல வேற மாதிரி இருப்பாங்க ப்ரோ. ஹார்ட் பீட் நான்லாம் அந்த பக்கம் போறது இல்ல. நல்லா இருக்கும் ப்ரோ. விஷால் ப்ரோ நீங்களும் பாருங்க, நல்லா இருக்கும். நான் உட்கார்ந்து சிறகடி. ஆமா, எதுக்கு நான் நிறைய அந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல நிறைய அதான் வருது, பயங்கரமா நல்லா காமெடியாவே இருக்கு. போட்டாங்க, அது உட்கார்ந்து ஒரு எபிசோட் பார்த்தேன், அப்படியே முழுகிருவான் போல. ஐயோ நான் பார்க்கல, இதுக்கப்புறம் வந்துட்டேன். எதுல என்னது சிறகடி காசைன்னு ஏதோ ஒரு சீரியலாமே. ஓ ஆமா ஆமா ஆமா, நம்ம அதெல்லாம் பீக் சீரியலுங்க. அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளவுதான், டெய்லி வந்து அதான் பார்ப்பீங்க. பீக் அதெல்லாம் பீக். இப்போதைக்கு உருப்படியாக ஒரே சீரியலும் சிறையில காசி மட்டும்தான். அப்படியா? என்ன எல்லாருமே நல்லவங்களா? அவர் யாருன்னு தெரியுமில, அந்த 2-3 பேர் தவிர. ப்ரோ அந்த சீரியலோட டைரக்டர் யாருன்னு தெரியுமில? நம்ம சன் டிவில தெய்வ மகள் வரும்ல, வாணி பூஜன், அதே டைரக்டர். யார் எடுத்தா? குமரன். குமரன். சரி, இவர் ஞாபகம் இருக்கு. கோபி, திருமதி செல்வம், தொல்காப்பியனா, அப்புறம் தெய்வம் தொல்காப்பியன். அப்படி சொல்லுங்க, எங்களுக்கு தொல்காப்பியன்னு சொன்னாதாங்க ஞாபகம் வரும். கமல், நீங்க வந்து 2K கிட்ஸ் கமல். நாங்களாம் 90s கோலங்கள் சீரியல்ல 2300 எபிசோட் பார்த்த ஆட்கள். தொல்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா நாங்க ஈஸியா புரிஞ்சுட்டு போயிடுவோம். தொல்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. அந்த டைம்ல ஒரு ஃபேவரட் கேரக்டர் தெய்வ மகள் தான் ப்ரோ. பாப்பா பின்னா மாதிரி பீக் சீரியல். அதெல்லாம் யாரெல்லாம் அதுலதான் பயங்கரமா இருக்கு. அந்நியாரே 8 மணிக்கு சரியான சீரியல் ப்ரோ. பாத்துருப்பாரான்னு கேளுங்க. நம்ம ஆனா அந்த டைம்ல பீக் சீரியல் ப்ரோ, எல்லாமே பீக்கா இருக்கும். தெய்வ மகளு, திருமதி செல்வம், இது நாதஸ்வரம், அதுக்கப்புறம்
கோலங்கள் கோலங்கள் நைட்டு கோலங்கள் ராதிகா அம்மா வருவாங்க, அதுக்கப்புறம் இது வாணி ஒண்ணு ராணி, இருக்கும், ரம்யா கிருஷ்ணன் ஒரு சீரியல் போயிட்டு தங்கம் இருக்கும், தங்கம் வம்சமா வம்சம், தங்கம் 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 தங்கமோ வம்சமோ அது ரெண்டுமே போயிட்டு இருக்கும் ரெண்டுமே பீக்ல. அவங்க தான். அப்புறம் நைட்டு வாணி ராணின்னு நம்ம ராதிகா வருவாங்க ஜம்முன்னு. வாணி அதெல்லாம் ராணி, ஆமா, செம்ம ஒத்தி ஹிட். வக்கீல ஒத்தி வேலைக்காரி ராதிகா சீரியல். ஸ்லாட் போட்டு கொடுத்துருப்பானுங்க. 9 மணினா ராதிகா மேடம், 8 ஆமா, அது ப்ரொடக்ஷன் அவங்களதான், ரம்யா ரேடியனா, கிருஷ்ணன். ஆமா ரேடியனாட்ஸ். ஆமா ஆமா. ஆனா ஜெயா டிவில ஆனந்தம்னு ஒரு சீரியல் இருக்குங்க, அதுதாங்க பீக் சீரியல் நான் பார்த்ததுல. யார் தெரியுமா? அதே மாதிரி இன்னொரு சீரியல் இருக்குங்க, பிரியமான விளைவா, இன்னொரு சீரியல் இருக்கும், ஏங்க இத கேளுங்க, அதுவும் பயங்கரமா இருக்கும். ஆனந்தம் யார் தெரியுமா வில்லி? கிஷன் தாஸோட அம்மா. ஞாபகம் இருக்கு? கிஷன் தாஸ் அம்மா யாராவது பாத்திருக்கீங்களா போட்டோல? பாத்திருக்கேன் ப்ரோ, அவங்க நிறைய சீரியல்ல வருவாங்களே. இதுல என்ன தெய்வ மகள் அண்ணியாரு அவங்க ஓகே ஓகே ஓகே. அண்ணியார். சரி, இன்னைக்கு பேசுறது பிரகாஷ் அண்ணா, இதுக்கப்புறம் ஒன்னும் புரியல. விஷால் சொல்லுங்க ப்ரோ, தலைவா. நான் இப்ப சொல்றது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஜெயா டிவில ஒரு இது போடுவாங்க, அது எப்படின்னா ஒரு கிரைம் த்ரில்லர். பரணி ப்ரோ அதை சொன்னீங்கன்னா வயசு தெரிஞ்சிரும். பரவாயில்ல, பேர் சொல்லுங்க, பேர் மறந்துருச்சு. இல்ல அது தெரியாது, அது என்னதுன்னே தெரியாது, என்னங்க யாருக்குமே தெரியாது. பேரை கேட்டா ஐயோ கமல். யாருமே ஞாபகம் வச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. மேபி பிரகாஷ் ப்ரோ கண்டிப்பா அண்ணன் ஞாபகம் வச்சிருக்க ஜெயா வாய்ப்பு இருக்கு. டிவின்றதுனால அந்த டைம் ஜெயா டிவி எல்லாம் பெருசா இல்ல அது பாத்துருப்பாங்களோன்னு ஏன்னா எனக்கு தெரியல. கலைஞர் டிவில ராஜேஷ்குமார் நாவலை எடுத்து அவங்க வாரம் வாரம் கொஞ்சம் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. நீங்க சொல்றது எப்படி சீரியலாவே ஏன் கலைஞர் டிவில ஒரு சீரியல் இருக்குங்க, உறவுக்கு கை கொடுப்போம்னு சொல்லி, அந்த சீரியல் நல்லா இருக்கும். நான் சொல்றது எப்படின்னா, அந்த கிரைம் த்ரில்லர் வந்து ஒரு வீக்கெண்ட்ல வரும்னு நினைக்கிறேன், எனக்கு ஷுவரா தெரியல. அந்த கிரைம் த்ரில்லர் முடிஞ்ச உடனே வந்துட்டு ஆடியன்ஸ் கூட லைவா பேசுவாங்க. கில்லர் யாருன்னு ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க ஆங்கர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து ஆடியன்ஸ் ஃபோன் கால் போகும். ஃபோன் காலில் நீ அந்த இது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கில்லர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் நேரம் போகும், அதுக்கப்புறமேட்டு தான் வந்து கில்லர் யாரு என்னன்னு ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இது யாருக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் நீங்க பரணி ப்ரோ இதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு ப்ரோ, நீங்க எவ்வளவு பெரிய ஆள். கமல் ப்ரோ உங்களுக்கு தெரியும். ஏங்க இவர் மகேஷ் ப்ரோவோட செட்டுங்க, நம்ம கிட்ட ஏமாத்திட்டு இருக்க இவர் மகேஷ் ப்ரோ செட்டுங்க. பேச விடுங்க, அந்த சீரியல் பேரை சொல்லுங்க, மனமனன் இருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியல, அதெல்லாம் தெரியல. என்னங்க சரி ஓகே, நீங்க வீக்கெண்ட்னோனே வீக்கெண்ட்னா மகாபாரதம் அது ஞாபகம், ராமாயணம் போடுவான் சன் டிவில. ப்ரோ பாலிமர் டிவி நம்ம மிர்னால் தாக்கூர் நடிச்சிருப்பாங்களே அந்த சீரியல் பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் இருமலர்கள். சாரி, நாங்கெல்லாம் வந்துட்டு இருமலர்கள் மிர்னால் தாக்கூர் இருமலர்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அதை விட எனக்கு பிடிச்ச சீரியல் ஒண்ணு இருக்கு கமலு, அதெல்லாம் இல்ல. இருக்கு. ஒரு பேய் கதை சொல்லுங்க, உங்க ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் யாராச்சும் ஏதாச்சும் விட்டு போட்டுருப்பாங்க. கமல் ப்ரோ 3 முடிச்சு ஞாபகம் இருக்கா? இருக்கு இருக்கு. அமானுஷ்யமான கதைகள் வேணுமா? அவிகா கோர். அமானுஷ்யமான கதைகள் வேணுமா யாக்குசா? நைட்டு தூங்கணுமா வேணாமா? சொல்லுங்க. அதுக்கே இப்படி பேசுறீங்க? டோன்ல மாறி ஒரு நாள் அந்த மாதிரி பேய் ஷோ பண்ணிருக்கேன் ரேடியோல, இப்படிதான் பேசுவாங்க. விஷால் ப்ரோ, உங்களுக்கு ஏன் ப்ரோ நைட் டைம்ல இந்த ரொமான்டிக் ஷோலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ரொமான்டிக் ஷோலாம் என்கிட்ட கொடுத்தா என்ன ஆவறது பாரு நீ. என்ன பாரு விஷால் ப்ரோ புரியல ப்ரோ, ஃபோன் பண்ணுவா. விஷால் ப்ரோ அவங்க என்ன கிட்ட கேக்குறாரு தெரியுமா? 10 மணி டாக்டர் மாதிரி உங்களுக்கு கோர்த்தோட பிளான் பண்றாப்ல. இல்ல அப்படி இல்ல ப்ரோ, நான் எஃப்எம்ல எல்லாம் கேட்டிருக்கேன் இந்த நைட் டைம்ல பேசல. இல்ல நைட்லாம் என்ன நைட் 10 மணிக்கு அவங்க என்ன லவ் மூட்ல இருப்பான்னு ஊருக்கே தெரியும். அதுக்கு பரணி ப்ரோ அதுக்கு ஒரு ஆள் இருப்பாரு அவங்க எஃப்எம்ல, ஸ்டீஃபன் ஒருத்தர் இருப்பாரு, ஃபர்ஸ்ட் அவர்தான் பண்ணுவாரு. 15 இயர்ஸ் அவர்தான் கமல். இப்பவே அவர்தானா? ஓகே ஓகே ஓகே, தெரியல ப்ரோ, அதெல்லாம் கேட்டேன். நான் உங்க ஷோ மட்டும் தான் கேட்பேன், உங்க ஷோ மட்டும் தான் கேட்பேன் அப்படின்ட்டு ஆரம்பிப்பாரு. ப்ரோ நீங்க பேசி காட்டுங்க அப்படி நைட் பேசுற மாதிரி. சும்மா வீட்ல பேசுற மாதிரி தான் பேசி காட்டணும். என்னையா அந்த ஷோல நான் பண்ணது இல்லங்க. இல்ல ப்ரோ நைட் இப்ப திடீர்னு ஸ்டீஃபன் வரல அண்ணா சொல்லிட்டாரு. ஓகே உத்தரவு வந்துருச்சு அண்ணா, என்னென்ன இப்படி பண்றீங்க? பை பை பாய் பாப்பா. வீடா போனன்றியா பாப்பா? பை. பாத்தீங்களா அவர் சொன்னா நம்ம நிறுத்திடுவோம்னு சொல்லி குழந்தைய விட்டு நம்மள கண்ட்ரோல் பண்றாரு. பிரகாஷ் ப்ரோ நல்ல ட்ரிக்ஸா இருக்கு ப்ரோ, குழந்தைய வச்சு எங்களை கண்ட்ரோல் பண்றது. எனக்கு கண்டென்ட்டே நல்லா இல்ல, போர் அடிக்குது. அதுக்கு மேல எனக்கு ரொம்ப டயர்டாவும் இருக்கு. நீங்க சீரியல் எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? இல்ல இது நடுவுல நான் கடைசி கேட்கல, எனக்கு 5 நிமிஷம் கேட்க தம்பி வந்துட்டான், ஹெட்செட் பிடிங்கி கழட்டிட்டான், ஹெட்செட் 2 சைடும். அதனால இது பண்ண முடியல. சரி ரைட், நானும் அவன் பிடிச்சி இழுத்துக்கிட்டே நான் சரி ரைட் கட் பண்ணிட்டு தான் வந்தேன். சரி ஓகே, நாளைக்கு சந்திப்போம். பாய். ஓகே பை 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 பாய். யாக்குசா வாங்க. மகேஷ் ப்ரோ இப்ப மட்டும் வந்து பாய் விஷால் போடுங்க நீங்க. வாங்க வாங்க வாங்க. விஷால் ப்ரோ நீங்க போடுங்க.